வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வின் 136 தமிழ் வாழ்த்து பாடுவதற்காக கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்றே பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அம்மா உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கிடுங்கம்மா. ரமணி அம்மா உங்க வீடியோவை ஆன் பண்ணுங்க. அமுத்தா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்றே பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செப்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம், நன்றி. வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வின் 136 கம்பனை வாசிப்போம் கவினையும் நேசிப்போம் என்கிற பொருண்மையில் அமைந்த இந்த பெருமை வாய்ந்த நிகழ்வை செம்மையுடன் நடத்தி செல்கின்ற KG ராஜேந்திர பாபு வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும், இவரங்கில் பேச வாய்ப்படுத்துக்கு நல்லதொரு வாய்ப்படுத்துக்கு நன்றியும் கூறி உளமாற வரவேற்கிறேன். தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களையும் தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்படுவது மட்டுமின்றி வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வை திறம்பட நடத்துவதில் சிறப்பான பங்கேற்பை அளித்து கம்பனின் சிறப்பை எடுத்திருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கம்பன் காட்டிய 3 எழுத்து என உரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழ்ச்சுடர் பிரபாவதி ராஜா அவர்களையும், அடுத்து அறநெறி தவறா ராமன் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்திருக்கின்ற கவிநிலவு தேன்மொழி அவர்களையும் வரவேற்கிறேன். மேலும் இந்த அவையில் பங்கேற்றுள்ள அனைத்து ஆளுங்களுக்கும் என் வணக்கத்தை கூறி வரவேற்கிறேன். வணக்கம். அடுத்து வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல் கூமாப்பா கபிலன் அவர்கள் பாடியது, அவர்கள் இயற்றியது. பாடுவர் ரவிசங்கர் ஹைதராபாத்திலிருந்து. வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கூமாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்ற
பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடும் புள்ளி மானாய் நாடும் ஆடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடும் புள்ளி மானாய் நாடும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம். தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம். தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம். கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம். கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். பாடலை பாடியவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கம்பராமாயணம் தலைமை உரை வழங்குவர் முனைவர் மு. மேர் ரோஸ்லின். உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பளவன் பாட்டு அவன் தலைமறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நம்பும். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடு. சீதை நடையழகும் ராமன் தோழழகும் போதை நிறைத்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி என்ற கண்ணதாசனின் வரிகளை முன்னிறுத்தி இந்நிகழ்வை துவங்குகிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு வள்ளுவத்தன்னை உலகெழுதிய தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடி கம்பனைத்தானே முன்வைத்து போற்றுகிறார். இந்நிகழ்வு பல்வேறு ஆய்வுக்களங்களை கொண்டிருக்கும் பல்வேறு ஆய்வுக்களங்களை கொண்ட இன்று அவர்களும் கவிநிலவு தேன்மொழி அவர்களும் கம்பராமாயணத்தில் மூழ்கி முத்தெடுக்க முயற்சி செய்கின்றனர். இன்று எனக்கிடப்பட்ட பணி முத்தெடுக்க மூழ்குவர்களை மகிழ்ச்சியோடு வழி அனுப்புவதும் முத்துடன் வந்தால் பாராட்டுவதும் கொண்டு வந்த முத்துக்கள் சரியானவை தானா என்று
பரிசோதிக்கும் கடுமையான பணி வழங்கப்பட்டுள்ளது. 2 தலைப்பில் ஒன்று பொதுவானது, மற்றது குறிப்பானது. பொதுவானது கம்மன் காட்டிய 3 எழுத்து, குறிப்பானது அறநெறி தவறா அனந்தன். இந்த 2 தலைப்பில் விவாதிக்க இருக்கும் இருவரின் ஆழ்மையை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் சிறு அறிமுகமாக கம்பன் காட்டிய 3 எழுத்துக்கள் பலவாயினும் பாசம், நேசம், கடமை, காதல், வீரம், அறம், நட்பு என பல பண்புகளை இராமாயண பாத்திரங்கள் பலவற்றில் இழைந்து எழுதியிருக்கிறார் கம்பர். அறத்துக்கு ராமன், பாசத்துக்கு லக்குவன், வீரத்துக்கு பலர், காதலுக்கு சீதை என பல பாத்திரங்களை கம்பன் சொன்னாலும் சிறந்த 3 எழுத்தை பற்றியே பேசுவார்கள். அடுத்ததாக அறநெறி தவறா அனந்தன் என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கும் கவிநிலவு அவர்கள் நேரடியாகவே ராமன் அறநெறியை காத்து நின்ற இடங்கள் பற்றி உரையாற்றிருக்கிறார். ராமன் அறநெறி காத்த சில இடங்களை என் வாய்ப்பாக சிலவற்றை குறிப்பிடுகிறேன். முனிவர்களின் அறிவுரைப்படி வாழ்கின்ற ராமன் அறநெறி பிறழ வாய்ப்பில்லைதான். எங்கெல்லாம் அறங்காத்தான் என்று எண்ணி பார்த்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அறமே கம்பராமாயணத்தில் மிகச்சிறந்த அறமாயிருக்கிறது. அதை காத்தான் ராமன். இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையால் தொடேன் என்று விரதம் பூண்டவன் அவன் இன்னொரு பெண்ணை தீண்டி இருப்பானா? அதுவும் காலால். அகலிகை சாப விமோசனம் பெற்றது ராமன் திருவடி தீண்டியதால் என்று வால்மீகி குறிப்பிடுகிறார். ஆனால் கம்பன் அப்படி சொல்லவில்லை. ராமனின் கால் இன்னொரு பெண்ணின் மேல் படுவதை அவனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அவன் காலில் இருந்த ஒரு துகள் பட்டதால் அகலிகை சாப விமோசனம் பெற்றாள் என்று கூறுகிறார். தசரத ராமன் என்பான். கால் துகள் கதுவ இந்த கல் உரு தவிதி என்றான். முனிவர்களின் வேள்வி காத்தலால் வேள்வியறம், தம்பியரோடு உறவு காத்தான், குகனோடு நட்பு காத்தான், சடாயுக்கு ஈமச்சடங்கு செய்து கடமை காத்தான், விபீடனை இணைத்துக் கொண்டு கூட்டணி அறம் காத்தான், இன்று போய் நாளை வா என்று ராவணனை அனுப்பியதில் போர் அறம் காத்தான். போர்க்கருவிகள் எதுவும் இல்லாமல், போரிட தேர் இல்லாமல், தலையில் மகுடங்கள் இல்லாமல், வெறும் கையனாய் தன் எதிரில் நாணி தலை குனிந்து நிற்கும் ராவணனை பார்த்து மனமிறங்கி இவனை வெல்வது நன்றென்று என்று நினைக்கிறான் ராமன். உன் தீமை இப்போது அடங்கிவிட்டதா என்று கேட்டு மேலும் சொல்கிறான். அறத்தினால் அன்று அமரருக்கும் அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்று மனத்திடை வலித்தி, தர்மத்தால் மட்டுமே பெரிய போர்களில் வெல்ல முடியுமே தவிர வலிமையினால் அல்ல. இதை மனதில் கொள்க. பாவி இறந்த பின் நின் சுற்றத்தாரோடு உன்னையும் கொன்றிருப்பேன். ஆனால் உனது தனித்த அவல நிலை கொண்டு நான் கொல்லவில்லை. எனவே ஓடிப்போ, உன் நகரத்துக்கு சென்று ஒளிந்து கொள் என்றான் ராமன். ஆள் ஐயா, உனக்கு அமைந்தன மாறுதும் மறைந்த பூளையாயின கண்டனை, இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினான். உனது படைகள் எல்லாம் சண்ட மாறுதத்தில் சேர்ந்த பூளைப்பூவை போல சிதறுண்டு அழிந்து போனதை கண்டாய் அல்லவா? போ, இன்றைக்கு உன் அரண்மனைக்கு திரும்பி போய் போருக்கு வேண்டிய ஆயத்தங்களோடு நாளை வா என்று தனித்து நிற்பவனிடம் போர் செய்ய கூடாதென்ற மரபினை, அறத்தினை உலகிற்கு எடுத்துரைக்கும் என்னவுடன் கருணை மேலிட ராமன் சொன்னான். இவ்வாறு இந்த ராமனுடைய அறம், கம்மன் காட்டிய 3 எழுத்து, இதை பற்றியெல்லாம் இப்பொழுது நான் தலைமையுரையில் சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டுள்ளேன். பிறகு மற்ற ஆளுமைகள் அவர்கள் பேசிய பிறகு நான் தொடர்ந்து பேசுவேன். இப்பொழுது கம்மன் காட்டிய 3 எழுத்து என்ற தலைப்பில் தமிழ் சுடர் பிரபாவதி ராஜா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரபாவதி ராஜா அவர்கள் MA BEd பட்டதாரி, TRS சர்வதேச பள்ளியில் சமூகவியல் சட்டத்துறை ஆலோசகராக பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். தற்பொழுது எழுத்தாளர்,
பட்டிமன்ற பேச்சாளர், சிறுகதை, கவிதை, கட்டுரை எழுதுவது, வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது போன்ற பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். தமிழ் சுடர், தூய தமிழ் பேச்சாளர், ஜெர்மனி தமிழருவி, வானொலி நிலையம் வழங்கிய கவிதை பறவை விருது என பல விருதுகளை பெற்றவர். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு, வெள்ளி இலக்கிய மேடை, நிமிர் இலக்கிய வட்டம் என பல மேடைகளை அலங்கரித்தவர். அவர் இப்பொழுது நமக்கு கம்பன் காட்டிய 3 எழுத்து என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அந்த உரையை நாம் கேட்போம். நிகழ்வுக்கு தங்கள் உரையை தாருங்கள் அம்மா. உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நாம் அனைவரும் சந்தித்து கம்ப ராமாயணத்தின் சுவையை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே எனக்கும் வாய்ப்பளித்த நமது நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், வெள்ளி இலக்கிய மேடையின் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும், அனைத்து சான்றோர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பச்சைமா மலை போல் மேனி புலவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயம் என்னும் இச்சுவை தவிர யான் கேட்கலையா? இச்சுவை தவிர யான் போய் இதிர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே என்ற தொண்டரடி கொடியாழ்வாரின் பாசுரத்தோடு, ஏனென்றால் நமது கம்பராமாயணத்திற்கும் திவ்ய பிரபந்தங்களுக்கும் சரியான தொடர்பு இருப்பதனால் அந்த பாடலை நான் முதலாவதாக பாடி இறை வணக்கமாக நான் இந்நிகழ்வை துவக்குகிறேன். கம்பனின் 3 எழுத்து, கம்பன் காட்டிய 3 எழுத்து என்று நான் எடுத்துக்கொண்டேன். அதற்கு காரணம், முதலில் ராமன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற அந்த ராமனின் லீலைகளை நாம் படிக்க விருப்பமாக இருப்பதனால் நான் 3 எழுத்து என்ற சொல்லை வைத்துக் கொண்டேன். ஆனால் கம்பராமாயணத்தில் இருக்கும் சிறப்புகளில் அதிகமான பண்புகளை, நவரசத்தையும் 3 எழுத்துக்களாக அவன் கவியில் படைத்ததை நாம் சிற்சில கவிதைகளை எடுத்துக்கொண்டு நாம் சுவைக்கலாம் என்ற நினைவிலேதான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ என்று இந்த கம்பனின் கவிதைகளை நாமக்கல் கவிஞர் அவர்கள் வியந்து பாராட்டுகிறார். தமிழ் என்னும் அமிழ்கடலின் தரை வரைக்கும் போனவன் கம்பன் என்று நமது அவர்கள் புகழாரம் சொல்கிறார்கள். கம்பராமாயணத்தின் வேறு பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ராமாவதாரம், கம்ப சித்திரம், கம்ப நாடகம், ராமகாதை என்று கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் ராமாயணம் என்பதன் பொருள் ராமனின் வழி, ராமனின் பயணம். அந்த ராமனின் பயணத்திலே நாம் சிறந்த குணங்களை எடுத்துக்கொண்டு அதன் வழி நாம் நடக்க வேண்டும். ராமாயணத்தை கற்பது மட்டுமல்ல, ராமாயணத்தை கேட்பது மட்டுமல்ல, அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைய சமூகத்திற்கு தேவை என்பதனால் சிறந்த குணங்களாக இருந்தாலும் சரி, அது தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களாக இருந்தாலும் சரி, கம்பன் காட்டிய நவரசங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அவற்றில் நாம் எவ்வாறு மாறுபடுத்தி வேண்டியவற்றை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமது பொறுப்பு. கம்பராமாயணம் வால்மீகியின் வடமொழி காப்பியத்தை அவ்வாறே மொழிபெயர்த்து எழுதப்படவில்லை. அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆழ்வார்களின் பக்தி பாசுரங்களையும் பின்பற்றி தமிழர்களின் நாகரீக பண்பாட்டிற்கு ஏற்றவாறு சில மாற்றங்களுடன் இந்நூலை படைத்துள்ளார் என்பது நாம் அறிந்ததே. கம்பராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றை வெல்லும் சிறப்புடைய சிறந்த காவியமாக அமைகின்றது. வால்மீகி ராமாயணத்தையும் விஞ்சும் சுவையுடையது நம்முடைய கம்பராமாயணம். அதை நாமும் சுவைத்தறிந்தவர்கள். கம்பனின் சிறப்பெயர்கள் என்றால் அகன், வர்மன், மணியன், கவி சக்கரவர்த்தி, விருத்கவி என்று பல்வேறு பெயர்களில் நாம் அவரை போற்றலாம். கம்பனின் சிறப்பு, கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் என்பதை சிறு குழந்தை கூட கூறும். விருத்தம் என்னும் உன் பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பர், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்றும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் நாம் போற்றுகிறோம். கம்ப ராமாயணத்திலே 3 எழுத்து என்று எடுத்துக்கொண்டால் அருள், நட்பு, பாசம் என்ற சொற்களுக்கு
அந்தந்த கதாபாத்திரங்களின் சிறப்புகளோடு நாம் இன்று காணலாம். எத்தனையோ பொருள் தரும் 3 எழுத்துக்கள் இருக்க எனக்கு முத்தாக தோன்றிய சில 3 எழுத்துக்களை கொண்டு வந்து உங்களுக்கு சத்தான தமிழிலே சொத்தாக தருவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். கம்பராமாயணம் ஒரு கருத்து சுரங்கம் அல்ல, ஒரு கரும்பு சுரங்கம். எனவே அதை நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலும் சுவைத்தாலும் அதன் சுவை மாறாது. நாம் இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் வாயிலாக நமது KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களும் நெல்லை தீபன் ஐயா அவர்களும் நமது வெள்ளி இலக்கிய மேடையில் உரையாற்றிய அனைத்து சான்றோர் பெருமக்களும் நமக்கு கம்பராமாயணத்தின் சுவையை சுவைக்க கற்றுக் கொடுத்துள்ளனர். வாரம் ஒருமுறை கம்பராமாயணம் என்னும் கரும்பை சுவைத்து அதன் இனிப்பில் நாம் திளைத்து வருகிறோம். அதற்காக எனக்கு சுகர் வந்து விட்டது என்று கூற வேண்டாம். இது மனதிற்கு மட்டும் ஏற்படுத்தும் சுவை. சுவை உடலில் சுகர் சுவை கண்டுவிட்டது என்றால் அதை நீங்கள் மருத்துவரிடம் சென்றுதான் காட்ட வேண்டும். அதற்கு எந்த வகையிலும் இந்த வெள்ளி இலக்கிய மேடை பொறுப்பாகாது. கம்பன் காட்டிய 3 எழுத்து. பாலகாண்டத்திலே உலாவியர் படலத்திலே ராமனின் அழகை பற்றி கூறுகிறார்கள் பாருங்கள். அழகு என்ற சொல்லை எடுத்துக்கொண்டேன். ராமன் அந்த மிதிலை நகர வீதிகளிலே நடந்து செல்கிறான். அந்த வீதிகளில் அவன் நடந்து செல்லவில்லை. அந்த வீதிகளில் எல்லாம் தன்னையே வைத்து கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்த பெண்களின் கண்களுக்குள் சென்றான். அவன் கண்ணன் என்று போற்றப்பட்டான். அந்த ராமனுக்கு எவ்வளவு பொருத்தமாக கண் அன் என்றால் கண்ணுக்குள் சென்று அமர்ந்தானாம். அதனால் கண்ணன் என்று பெயர். வீதி வாய் செல்கின்றான் போல் விழித்து இமையாது நின்ற மாதரார் கண்களோடு மான் பேரில் செல்வான் யாதினும் உயர்ந்தோர் தன்னை யாவருக்கும் கண்ணன் என்றே போதிய பெயர்தான் உருப்பொருள் உணர்த்தி விட்டான் என்கிறார். ராமனின் அழகை கூறும் போது தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகள் கமலம் கண்டார் தாழே கண்டார், தடக்கை கண்டாரும் அதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் குருவு கண்டாரை ஒத்தார் என்றான். தோள் கண்டார் தோளே கண்டார் என்றார். ஒரு உறுப்பை ராமனிடம் பார்த்ததும் கண்ணெடுத்து பார்த்ததும் எதை கண்டார்களோ அதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாராம். ஒருவரும் ராமனுடைய முழு அழகை தரிசிக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்றால் அவ்வளவு அழகானவன் என்றால் இப்பொழுது பார்ப்பது போல யோகாவிற்கும் ஜிம்முக்கும் சென்ற அழகாது. ஞானத்தினால் பெற்ற அழகு, அவனுடைய அமைதியான குணத்தினால், அவனுடைய சிறந்த குடும்பத்தினால் பெற்ற அழகு அது. அதை அவ்வாறு போற்றிக் கொண்டிருக்கும் போது நாம் எவ்வாறு வாழ்வியல் நடத்தலாம், சிறந்த வாழ்வியல் நடத்துவதாக இருந்தால் நாமும் அழகை பெறலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை திரைப்பட பாடலாக கண்ணதாசன் கூறியிருக்கிறார் என்று ஒரு சிறு உதாரணமாக கூறுகிறேன். தேக்கு மண் தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்ல நிறத்தை தந்தது என்று திரைப்படத்துக்காக அவர்கள் இந்த கம்பெனியின் கருத்துக்கு எடுத்து பாடியிருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக அன்பு என்ற 3 எழுத்து. ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டவுடன் வசிட்ட முனிவர் ராமன் மாளிகைக்கு செல்கிறார். ராமன் அவரை எதிர்கொண்டு வரவேற்று வணங்கினார். ஓர் ஆசனத்தில் அமரச் செய்து அவருக்கு உரிய மரியாதை செலுத்தினான். அப்பொழுது வசிட்ட முனிவர், ராமா, உன் தந்தை உனக்கு நாளை முடிசூட்ட இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல வேண்டிய சில அறிவுரைகள் உள்ளன, அவற்றை கேட்பாயா என்று கூறுகிறார். நல்ல அறமும் நல்ல மனமும் கருணையும் அரசனுக்கு பண்புகள். அரசனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அந்த அரசியல் பண்புகளையும் இன்றைய அரசியலையும் நாம் உத்து பார்க்க முடியுமா? நினைத்து பார்க்கலாம் ஓரளவு. அரசன் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. இதுவே புகழ் பெறுவதற்கு உரிய வழி. நடுவு நிலைமையோடு வாழ்வதே உண்மையான அரசாட்சியாகும். அதாவது நடுநிலைமையுடன் இருக்க வேண்டும் என்பதை அரசன் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அமைச்சர்களின் ஆலோசனையை ஏற்று நடக்க வேண்டும். மனிதர்களுக்கும் முக்கியமானதை பாருங்கள், மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் உடம்பு, வாய், கண், காது, மூக்கு ஆகிய 5 பொறிகளை அடக்கி விடுவதால் மட்டுமே பலன் கிடைத்து விடாது. எக்காலத்திலும் எந்த உலகத்திலும் அன்பை தவிர ஆக்கம் தருவது என்பதை
எக்காலத்திலும் எந்த உலகத்திலும் அன்பை தவிர ஆக்கம் தருவது வேறில்லை என்பதை வசிட்ட முனிவர் நம்மளுடைய ராமனிடம் கூறும் போது இந்த பாடலை கூறுகிறார். எலும்பு தோல் உடையாருக்கும் இலாருக்கும் தன் வன்பகை புலன் மாசு அற மாய்ப்பது என் முன்பு பின்பு இன்றி மூ உலகத்திலும் அன்பின் அல்லது ஓர் ஆக்கம் உண்டாகு என்று கூறுகிறார். அந்த அன்பின் சிறப்பை எடுத்து கூறுவதுதான் இந்த பாடலின் சிறப்பாகவும் நம்முடைய கம்பனின் கருத்து எவ்வாறு வெளிப்படுகிறது என்று கூறப்படுகிறது. அதில் அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்று திருக்குறளில் அன்றே வள்ளுவர் கூறி வைத்திருக்கிறார். அதனை இங்கு இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் கூறலாம். அற்புதமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அவற்றில் நாம் ஒரு சிலவற்றை தான் இங்கு காண்கிறோம். அயோத்தியா காண்டத்திலே கைகேயி என்ற கதாபாத்திரம் வந்ததும் நமக்கு அனைவருக்கும் கோபம் வரும். அவள் பெற்ற வரம் இங்கு எவ்வாறு ராமாயணத்திற்கு திருப்பு முறையாக அமைவது என்பதை நாம் அறிவோம். அவள் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கு அரும் தவம் மேற்கொண்டு போய் வெண் கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் என்றாள் ராமனிடம். அந்த அவள் பெற்ற வரத்தை இங்கு கூறுகிறாள். அவள் பெற்ற வரம் அவளுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் முதலில் நாம் கண்டோம், சிரவணனின் பெற்றோர்களிடம் இருந்து தயரதன் பெற்ற சாபமானது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அப்பொழுது அதை வரம் என்று ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது இவன் தந்த வரம் மற்றவர்களுக்கு, இது கைகேயிக்கு இவன் தந்த வரமானது எவ்வாறு இவனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, இவன் அதை எதிர்பார்த்ததுதான் தயரதனும். என்றோ ஒரு நாள் இது நிகழக்கூடும் என்றால் அவன் துக்கத்தின் எல்லைக்கே செல்கிறான். இந்த வரம் என்றதற்காக இதை எடுத்துக்கொண்டேன். இந்த செய்தியை அறிந்த லக்குவனன் கொண்ட கோபம் என்ற வார்த்தைக்காக இதை எடுத்துக்கொண்டேன். ராமன் நான் காட்டுக்கு செல்ல வேண்டும், வனம் ஏக வேண்டும் என்று கூறியதை கேட்டதும் லக்குவன் கொதிக்கிறான். ராமனிடம் சத்தியத்தை அழித்து உனக்குரிய அரசுரிமையை நீக்கிய அந்த கொடிய கைகையின் முன்னே உனக்கு முடிசூட்ட முடிவு செய்துள்ளேன். யாருத்தாலும் இந்த வில் அவர்களை பார்த்து கொள்ளும் என்றான். இது லக்குவன் கொண்ட கோபம். அப்போது ராமன் லக்குவனிடம் கூறியது, தம்பி, முடிசூடிக்கொள் என்று முன்பு ஆட்சியை தந்த தந்தை இப்போது வழங்க மறுப்பது அவர் குற்றம் இல்லை, தாய் கைகேயியின் குற்றமும் இல்லை, அவள் மகன் பரதன் செய்த குற்றமும் இல்லை. ஏனெனில் நீரின்றி வற்றி போவது நதியின் குற்றம் இல்லை அல்லவா? விதி செய்த தவறை இதுவாகும், இதற்காக நீ ஏன் கோபம் கொள்கிறாய் என்று சொல்கிறார். விதி செய்த தவறு என்ற சொல்லை இங்கு ராமன் பிரயோகப்படுத்துகிறான் என்று நமக்கு கம்மன் எடுத்து காட்டுகிறார். விதியின் தவறு என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதற்கு தக்க நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக ராமன் அந்த நிலையிலிருந்து லக்குவனனை எவ்வாறு மனம் மாற்றி கொண்டு வருகிறான் என்பது இந்த பாடல் பார்த்தால், நதியின் பிழையன்று நறுங்கள் எமை அற்றே பதிவின் பிழையன்று பயந்து நம்மை பிறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான். இதை நாம் திரைப்பட பாடலில் கொண்டு வந்து தருகிறார் என்றால், நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, பறவைகளே பதில் சொல்லுங்கள் என்று ஒரு பாடலில் வரும். அது நதியின் குற்றம் இல்லை என்பது சிறந்த கருத்துக்களை எல்லாம் திரைப்பட பாடலாக கண்ணதாசன் தத்துவ பாடலாக நமக்கு எடுத்து வந்திருக்கிறார். அதையும் நாம் இருக்கிறோம். எனவே கோபத்தையும் மாற்ற முடியும், அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளும் போது என்பது இங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தாய்மை என்ற 3 எழுத்து. இலக்குவன் தானும் இதற்கு தொடர்ச்சியாகத்தான் இது. இலக்குவன் தானும் ராமனுடன் காட்டுக்கு செல்ல தாயிடம் அனுமதி கேட்கிறான். தாய் சுமித்திரை பேசுவதை நாம் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்தில் பேசுகிறாள். லக்குவ, இனி ராமனே நம் மன்னன், சீதையே உன் தாய், இந்த எண்ணத்தோடு ராமனின் பின் செல். ஆனால் தம்பி என்ற உணர்வோடு செல்லாதே, பணிவிடை செய்யும் அடிமையாய் செல். ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்தால் நீயும் வா, அப்படி இல்லையேல் உன்னை முடித்துக்கொள் என்று கூறுகிறாள்.
பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் தம்பி என்னும்படி அன்று அடியார் அடியாரினின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் வா அது அன்றேல் முன்னம் முடி என்று கூறுகிறார். ஒரு தாய்மை, ஒரு தாயின் மனதை கொண்டு பாருங்கள். இப்போது தாய் தன்னுடைய மகன் காடேற வேண்டும் என்றாலும் லக்ஷ்மணனை தன்னுடைய மகனை எந்த பொறுப்போடு அனுப்புவாள் என்று பாருங்கள். அதன் சிறப்பை நாம் அறியலாம். தாய்மையின் சிறப்பை, தாய்மையின் பொறுப்பை இந்த இடத்தில் நாம் உணர முடியும். ஆரண்ய காண்டத்திலே சூப்பனகை படனத்திலே அடுத்ததாக நஞ்சு என்ற சொல். நஞ்சு என்றதும் நமக்கு அனைவருக்கும் வழங்கி இருக்கலாம். அங்கு நஞ்சாக எது எவ்வாறு வந்தது என்று. செம்பஞ்சு அவளின் செம்மைக்கு ஒப்பாகாமல் வருந்தவும் குளிர்ந்த தளிர்கள் அவளின் மென்மைக்கு ஒப்பாகாமல் வருந்தவும் செந்தாமரை மலருக்கு ஒப்பாகும் சிறிய பாதங்கள் கொண்டு இளைய மயில் போல அன்னம் போல வஞ்சி கொடி போல மனதில் நஞ்சுடைய அந்த வஞ்ச மகள் ராமன் இருக்கும் இடம் நோக்கி வந்தாள். அந்த மனதில் இருக்கும் நஞ்சு என்ற அந்த வார்த்தை வஞ்சகத்தை காட்டுகிறது அல்லவா? அந்த வஞ்சக பெண்ணின் உருவத்தை எவ்வாறு வர்ணிக்கிறார் பாருங்கள். நஞ்சு என்பதும் வஞ்சகம் என்பது தீமை என்பதும் நம் எந்த உருவிலும் வரலாம். அந்த உருவத்தை பொறுத்து நாம் அதனுடையிலிருந்து எவ்வாறு அறிந்து கொண்டு தப்பிக்கலாம் என்பதை உணரலாம். இதில் நஞ்சு என்ற உருவத்தில் வந்தது வஞ்சியவள். அந்த பாடலை பாருங்கள். பஞ்சி ஒளி விஞ்சு குழி பல்லவம் அணுங்கள் செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியிலாகி சொல்லிட மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். வஞ்சிய வந்தாள் என்று கூறவில்லை, வஞ்ச மகள் வந்தாள் என்று கூறுகிறார். அந்த சொற்களிலே அந்த கதாபாத்திரத்தின் குணங்களை எடுத்துக் கூறுவதும் அந்த கவி நயமும் நாம் என்றும் பாராட்டத்தக்கதல்லவா? அதைத்தான் நாம் இங்கு சுவைக்கிறோம். கிஷ்கிந்தா காண்டத்திலே மராமண்டலத்திலே வயம் என்று சொல் வருகிறது. அது சுக்ரீவனின் ஐயம் நீங்க சுக்ரீவன் ராமன் தன்னுடைய சகோதரன் வாலியின் பலத்திற்கு இணையாக இருப்பானா என்பதை சோதிப்பதற்காக ஒரு ஐயம் இருந்ததனால் அவன் கேட்கின்ற அந்த மராமரத்தை கிடைக்க முடியுமா என்று. அதை ஒரு வினாடியில் அவர் செய்து முடித்ததை பார்த்து அன்று பாடுகிறார். வையம் நீ வானு நீ மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ ஆழி மேல் ஆழிவாள் கையன் நீ செய்த தீ அணைய அத்தேவும் நீ நாயேன் உய்ய வந்து உதவினாய் உலகம் முந்து உதவினாய் என்று. ஐயம் நீக்கப்பெற்றதனால் ஐயம் நீங்கப்பெற்றதனால் அவன் போற்றும் புகழும் இந்த பாடல், இந்த புகழ் என்ற வார்த்தைக்கும் எடுத்துக் கொள்ளலாம், வயம் என்று அவரை போற்றுவதாகவும் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி வதைப்படலத்திலே பார்த்தவர் யாரும் பயப்பட வாலி நரசிம்மமூர்த்தி போன்று ஒரு மலையின் உச்சியிலிருந்து வந்து ஒரு பக்கத்தை வந்தான். சுக்ரீவனுக்கு எதிராக இடி போன்ற முழங்கினான். வாலியின் உடல் தோற்றத்தை கண்டு வியந்தான் லக்ஷ்மண். இவ்வுலகில் எந்த கடல் அல்லது எந்த மேகம் அல்லது எந்த காற்று அல்லது எந்த தீ இந்த வாலியின் உடலுக்கு நிகராகும் என்றான். அதற்கு லக்ஷ்மண் சொன்னான், அண்ணா, இந்த சுக்ரீவன் தன் அண்ணனின் ஆயுளை பறித்துக் கொள்வதற்காக கொடிய யமனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். நம்பத்தகாத காரியங்களை செய்பவர்களை நம்புவது நல்லதில்லை என்று கூறுகிறார். அப்பொழுது, தம்பி, நான் சொல்வதை கேள். மக்கள் ஒழுக்கத்தை மனதில் கொண்டு பித்து கொண்டது போன்ற குரங்கினது ஒழுக்கம் பற்றி பேசலாமா? எல்லா தாய வயிற்றிலும் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பரதனை போல் நடந்து கொண்டால் பரதன் எப்படி சிறந்தவன் ஆவான் என்று கூறுகிறார். இங்கு அத்த என்ற சொல், அத்தா இது கேள் என்பது சகோதரனை குறிக்கிறது. ஆரன் கூறுவான், இப்பித்து ஆய உலங்கின் ஒழுங்கினை பேசல் ஆமோ எத்தாயர் வயிற்றினும் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமன் ஆதல் உண்டோ என்று. இங்கே அத்தா என்ற சொல், பித்து என்ற சொல், எத்தாயர் வயிற்றினும் என்று அவர்கள் சொல்லி இருப்பதில் இதில் நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், சகோதரனின் பாசத்தை கூறுகிறார், விலங்கின் குணத்தை கூறுகிறார். இந்த கம்பராமாயணத்திலே விலங்குகளை பற்றியும் வருகிறது, பறவைகளை பற்றியும் வருகின்றது, அனைத்தும் இணைந்து நம் மக்களுடன் இணைந்து வாழ்கிறது என்பதை பற்றியும் வருகிறது.
பித்தா என்று கூறும்போது எனக்கு இந்த சொல்லாடல், இந்த சொல் எங்கு வந்தது என்று சுந்தர தேவாரத்திலிருந்து அத்தா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைத்துன்னை அத்தால் எனக்காலாகி நீ அல்லேன் எனலாமே. அதாவது பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாள் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரோ துறையுள் அத்தா உனக்காலாகினி அல்லேன் எனலாம் என்ற அந்த பாடலிலே அத்தா இந்த பித்து என்ற சொற்கள் வருகின்ற சுந்தர தேவாரம் என்பது 9வது நூற்றாண்டிலே பாடப்பட்ட 5ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட பாடல்களில் இருந்து எடுக்கப்பட்டது. 9ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட திருப்பாவையில் இருந்தும் 10ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட திவ்ய பிரபந்தங்களில் இருந்தும் நிறைய சொல்லாடல்கள் 12ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட கம்பராமாயணத்தில் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். இந்த சொல்லாடலும் பொருளும் நமக்கு தேடி தருவது என்ன என்றால் நம்முடைய பண்புகளையும் நம்முடைய பாசங்களையும் எவ்வாறு நாம் காட்டிக்கொள்கிறோம், எவ்வாறு பகைவனிடமிருந்து நாம் சேவிக்கிறோம் என்பதுதான் இங்கு இருக்கிறது. கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி வதைப்படத்திலே பஞ்சு என்று சொல் எதற்காக வருகிறது பாருங்கள். பஞ்சு போன்ற மெல்லிய பாதங்களை உடைய உமாதேவியை இடப்பக்கத்தில் கொண்ட சிவபெருமானின் திருவடிகளை தவிர வேறு எதையும் வணங்கி அறியாத சிவந்த கைகளை உடைய தந்தையே. இது யார் கூறியிருக்கிறார்? வாலி வதைப்படத்திலே அங்கதன் தன்னுடைய தந்தையை பார்த்து அழுகிறான். உனக்கா இப்படி நேர்ந்தது என்று கூறுவதற்கு அவன் கேறுகிறான். நீ கடைந்து கொடுத்த அமிர்தத்தை உண்டு தேவர்களுக்காக உயிர் இருக்கிறார்கள், ஆனால் நீயோ சாகின்றாய். உன்னை போன்ற வள்ளல்கள் யார் இருக்கிறார்கள் என்று அங்கதன் வாலியின் மரணத்தை பார்க்க கேட்கிறான். பஞ்சில் மேல் அடியால் வங்கன் பாதுகம் அலாது யாதும் மஞ்சளித்து அரியையார் செய்கை யானையாய் அமரர் யாரும் என் செல்லர் இருந்தார். உன்னால் இன்னவது இந்த நீயோ துஞ்சினை வள்ளியூர்கள் இன்னியார் சொல்லற்பாலார் என்று கூறுகிறார். அமுது என்ற சொல்லையும் இங்கு எடுத்துக் கொள்ளலாம். வாலி வதையை படலத்திலே அங்கதன் பாடுகிறார். எத்தனை பேருக்கு நீ வரம் கொடுத்திருக்கிறாய், நீ கொடுத்த அமுதை உண்டு தேவர்கள் எல்லாம் உயிருடன் இருக்க மட்டும் சாகின்றாயே, இது ஏன் என்று அல்லறுகிறான், கேட்கிறான். அதனுடைய அடுத்த பாடல் நாம் அறிந்ததே. அதற்கு அடுத்து இழுக்கு என்ற சொல், அதாவது தொல்லை தரும், தொல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். தொல் என்ற 3 எழுத்திலே தொல்லை தரும் இந்த இலங்கையை மட்டுமா கணக்கற்ற உலகங்கள் எல்லாவற்றையும் என் ஒரு சொல்லினாலே சுட்டரிப்பேன் என்று அந்த சுந்தரத்திலே சீதை கூறுகிறாள். அனுமன் சென்று பேசும்போது சீதை கூறுவது, ஆனால் அது தூயவனாக ஆக்கிய என் ராமபிரானின் வில்லாற்றலுக்கு இழுக்கு ஆகும் என்று உணர்ந்து விட்டுவிட்டேன் என்று கூறுகிறார். அந்த அல்லல் மக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் சொல்லினால் சுடுவேன், அது தூய வில்லின் ஆற்றலுக்கு இழுக்கு மாசு என்று வீசினேன் என்று அந்த தொல்லையை எவ்வாறு தீர்த்தாள் என்று கூறுகிறார். அதை அவளால் தீர்த்திருக்க முடியும் என்றாலும் ராமனின் பேருக்காக இழுக்கு, ராமனின் வீரத்திற்கு இழுக்கு என்றால் நான் செய்யவில்லை என்பதை காட்டுகிறாள். திருவடி தொழுத படலத்திலே அசோகவனத்தில் இருந்து சென்ற அனுமன் அங்கு மகிழ்ச்சி நிறைந்து அங்கு சீதையை கண்ட மகிழ்விலே அவன் திரும்பி வருகிறான். அப்பொழுது ராமனிடம் வேண்டியதை சொல்கிறான் பாருங்கள். கண்டேன் சீதையை என்று அவன் கூறவில்லை. கண்டனன் கற்பினுக்கணியை, கற்பு என்ற வார்த்தையை இங்கு எடுத்துக் கொள்ளலாம். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் என்று கூறினான். அந்த வார்த்தையிலேயே அவனின் சொல்லின் செல்வன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கண்டேன் சீதையை என்று கூறி அதற்கு பிறகு கற்புக்கரசியை கண்டேன் என்று அவ்வாறு கூறவில்லை. அவன் கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் என்று ஒரே வார்த்தையில் அவன் கூறிவிடுகிறான். சீதையின் கற்பின் சிறப்பை உணர்ந்து ஒரே வாக்கியத்தில் அவன் சொல்லி முடித்ததுதான் அவன் சொல்லின் செல்வன் என்று மீண்டும் நமக்கு காட்டுகிறது. கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான் என்ற அந்த அற்புதமான கவிதையை நாம் வசிக்கிறோம்.
இரணிய வதைப்படலம். இரணியன் வதைப்படத்திலே இங்கு முக்கியமாக 3 என்ற சொல்லை நாம் எடுத்துக்கொண்டதற்கிணங்க 3 குணங்கள் காட்டப்படுகிறது. அனைத்து 3 படைப்புகள் அனைத்தையும் 3 காட்டுகிறார்கள் பாருங்கள். சாத்வீகம், ராட்சசம், தாமசம் என்ற 3 அவன் குணங்கள், அவன் படைத்தது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 அவனது, அவன் துளிகள் 3 வடிவங்கள். சூரியன், சந்திரன், தீ. அவன் கண்கள் மேல், நடுகு, கீழ் ஆகிய 3 உலகங்கள். அவன் படைத்தவை தோன்றல், வளர்தல், அழித்தல் ஆகிய 3 நிலைகள் உடை. எல்லா பொருள்களுக்கும் சான்றாவான் இதுவே நிலைத்த உண்மையே, இதுவே வேதங்களின் முடிவு என்று இரணியன் வதைப்படலத்திலே அங்கு நாம் பிரகலாதன் கூறுவதை காட்டலாம். அந்த 3 குணங்கள், 3 லோகங்கள், 3 படைப்புகள், 3 நிலைகள் அனைத்தையும் இங்கே எடுத்து கூறுகிறார். அவன் குணங்கள் 3, அவன் குணங்கள், செய்கைகள் 3, அவன் உருவம் 3 கண் சுடர் சோதி 3, அவன் உலகம் 3 பொருள்களுக்கெல்லாம் அவன் இதுவே வேத முடிவு, இது சரதம் என்றான் என்ற வேதத்தின் சாரத்தை நம்முடைய கம்பராமாயணத்திலே இரணிய வதைப்படலத்திலே அழகாக காட்டுகிறார்கள். நன்று என்ற சொல் எடுத்துக்கொண்டோமானால் நன்று எங்கு வருகிறது? பெரும்பாலும் மகிழ்ச்சியை நாம் எங்கும் காட்டவில்லை ராமாயணத்திலே. ஆனால் சில இடங்களில் புன்னகை ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு நாம் பார்த்தோமானால் ராமனின் புன்னகையை பல்வேறு இடங்களில் காணலாம். விபீடனன் சரணாகதி வரும்போது கூட நாம் அவனை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்க அனுமன் சொல்கிறான், அவன் நல்லவன் தான், ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூற ராமன் புன்னகித்துக் கொண்டானாம் மனதளவில். எவ்வாறு என்றால், என்னை சரணடைந்தாலே நான் ஏற்றுக்கொண்டதாகத்தானே அர்த்தம். என்னை சரணடைந்தவர்களை நான் விட்டே இல்லை, ஆனால் நான் ஏற்றுக்கொண்டது என்பதை புரிந்தது உண்டாய் என்று கூறினார்களாம். அதுபோல பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் சொற்கள் வித்தியாசமாக சில நிகழ்வுகளில் அமைகின்றன. இங்கு நன்று என்றது இரணியன் நன்று நன்று இன்று இகழ்ச்சி தோன்றி என்று இகழ்ச்சி தோன்றி சிரித்தான் கோபத்தோடு. இங்கும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான் என்று பிரகலாதன் கூறுவதை கேட்டு அவனுக்கு கோபம் மிகுந்து கூறுகிறான். ஒரு தூணிடத்தில் சென்றான், இடி தாக்குவது போல தன் கையால் அந்த தூணை அடித்தான். அடித்ததும் அதில் இருந்து திருமால் ஆகிய நரசிம்மம் திசை கிழிந்து அண்டம் பிளக்குமார் என்று சிரித்து தோன்றினார். நசை திறந்து இணங்க பொங்கி நன்று என்ன நக்கு விசை திறந்து உருமு வீழ்ந்ததென்ன ஓர் தூணின் இசை திறந்து உயர்ந்த கையால் எச்சினான் எச்சலோடும் திசை திறந்து அண்டம் கீற சிரித்தது அச்செங்கன் சீயம். அற்புதமான அந்த அடிகளை பாருங்கள், எவ்வளவு அழுத்தமாக திருத்தமாக ஒவ்வொரு சொல்லும் தெரிகிறது என்று பார்க்கலாம். அந்த சிறப்பையும் கவிதை சிறப்புடன் நாம் இங்கு அறிவது நன்று என்ற சொல்லின் பொருளை தெரிந்து கொள்ளும். அடுத்தாக அருள் என்று எடுத்துக்கொள்ளலாம், நட்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நட்பு என்றால் நாம் குகனை கூறவில்லையே, இன்னும் எத்தனையோ நிகழ்வுகளை கூறவில்லை என்றும் அத்தனை நிகழ்வுகளும் நாம் அடிக்கடி மீண்டும் மீண்டும் பார்த்ததுதான். இது அறியாத பக்கமாக சில சொற்களை நாம் எடுத்துக்கொண்டோம். அருள் என்றும் நட்பு என்று ராமன் லக்குவனிடம் வீடனனுக்கு இலங்கை அரசன் என்பதை காட்டும் மகுடத்தை சூட்டுமாறு ராமன் வேண்டினான். அப்போது வீடனன் எனக்கு முடிசூட்டுவதாகின் ராவணனோடு பிறந்த என் பிறப்பு நீங்குமாறு பரதனுக்கு சூட்டியது போல தங்கள் பாதுகையாகிய முடியை எனக்கு சூட்டுக என்று கேட்டான். யார்? வீடன் கேட்டான். அதை கேட்டு ராமர் மகிழ்ச்சியோடு சொன்னான், மனதிலே மிகுந்த அன்பு கொண்டு என்னிடம் வந்த வீரனே, 4 பேராய் இருந்த நாங்கள் குகனோடு 5 பேராய் ஆகினோம், 5 ஆனோம். பிறகு கிண்டையில் சூரியன் மகனான சுக்ரீவனோடு 6 பேர்களாக ஆனோம். இன்று உன்னோடு 7 ஆனோம். புகுவதற்கு காட்டை எனக்கு தந்து உன் தந்தை தசரத புதல்வரால் இறைவுடையவர் ஆனார் என்றான் ராமன். குகனடும் 5 ஆனோம், முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் 6 ஆனோம். எவ்வூழை அன்பின் வந்த அகநமர் காதல் ஐய நின்னொடும் 7 ஆனோம்.
புகழரும் கானம் தத்து புதல்வரால் புலிந்தான் மந்தை என்று தன்னுடைய தந்தைக்கு இத்தனை குழந்தைகள் பிள்ளைகள் என்பதை போல எழுவர் என்று காட்டிக் கொள்கிறார். அந்த அன்பையும் அந்த அருளையும் அந்த நட்பை பாராட்டும் விதத்தை பாருங்கள். ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய நட்பை பெருக்கிக் கொள்கிறான், பகையை சுருக்கிக் கொள்கிறான். அவ்வாறுதான் வாழ்வில் முன்னேற முடியும். நிற்கும் வலை யாகும் படலத்திலே நாம் காட்கிறோம் அறம் என்ற சொல். அறம் துணையாவது அல்லால் அரு நரகு அமையும் மரந்துணையாக மாயா பழியோடும் வாழமாட்டேன் துறந்திலேன் மெய்மையே பொய்மையே துறப்பது அல்லால் பிறந்திலேன் இலங்கை வேந்தன் பின்னவன் பிழைத்த போதே மேலும் நானா என்று கூறுகிறார். இது யார் கூற்று என்று சொல்ல முடியுமா? அறம் துணையாவது அல்லால் இங்கு வீடனன் கூறுகிறான். வீடனன் மீது கோபம் கொண்டு மேகநாதன் அவனை பார்த்து, மனிதர்களின் அடிமையாகி விட்ட உன்னை கொல்லாது விடப்போவதை எல்லாம் அறிந்தபின் நீ எல்லாம் அறிந்து இலங்கை எல்லாம் அறிந்தபின் நீ இலங்கை அரசனாகி யாரை ஆளப் போகிறாய்? உனக்கு மானமும் உள்ளதோ என்று எல்லாம் ஏசி பேசுகிறான் வீடனன். அதற்கு வீடனன் கூறுவது, அறமே துணையாகும், அறத்தை நன்மையாக கொண்டேன், அதனால் நரகத்தை தரும் பாவத்தை துணையாக கொண்டு நீங்காத பழியை அடைந்து நான் உயிர் வாழ மாட்டேன். பொய்யை விடுவேன், உண்மையை விடமாட்டேன், உண்மையை கடைபிடிப்பேன். இலங்கை வேந்தன் ராவணன் அடுத்தவன் மனைவியை விரும்புதலாகிய பாவத்தை செய்த போதே நான் அவனுக்கு தம்பி என்னும் நிலையை விட்டுவிட்டேன் என்று கூறுகிறான். இலங்கை வேந்தன் எப்படிப்பட்டவன்? மாவீரன், அனைத்து கலைகளும் அறிந்தவன், மருத்துவம், சோதிடம், சிவபக்தன், வான சாஸ்திரம் எத்தனையோ அறிந்தவன். அவனுடைய பெருமைகளில் எத்தனை இருக்க, மாற்றான் மனைவியை அவன் கவர்வதனால் அவனுடைய புகழெல்லாம் அழிந்து போகிறது. அதை நாம் இது புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு திறமைக்காலம் தவறு ஒன்று செய்யும் போது அந்த பலனெல்லாம் அந்த பெருமை எல்லாம் அழிந்து போகின்றது என்பதை காண வேண்டும். ராவணன் என்பது 10 தலை உருவமாக கொள்ளாமல் அவனுடைய குணங்களை நாம் எடுத்துக்கொண்டு அவனுடைய தவறுகளை நாம் அறிந்து கொண்டு அவனுடைய திறமைகள் எத்தனை இருந்தாலும் ஒரு தவறு எவ்வாறு அவன் அழிவை காட்டுகிறது என்பதை கூறி அத்தகைய குணங்களை நம்மிடம் இருந்து நீக்க வேண்டும். அதுதான் ராவணன் அரக்கன் என்றாகும். ராவணனின் குணங்கள் எல்லாம் அழிவிற்கு காட்டுகிறது என்பதை நாம் இவ்வளவு விளக்கமாக கதைகளிலும் ராமாயணத்திலும் காண முடிகிறது. மேலும் நானாக உங்களை பிரிந்து வரவில்லை, வீடனன் கூறுகிறான். நான் ராவணனுக்கு நல்ல அறிவுரை கூறினேன், அறவுரை கூறினேன். அவனும் கோபம் கொண்டு ஏற்றுக்கொள்ளாமல் நீ ஓடிப்போ என்று விரட்டினான். தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய ராமபுரம். அம்மா இன்னொரு 2 நிமிடங்கள்மா. சரி, முடிச்சிடும். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இந்த ராமனை நான் சரணடைந்தேன் என்று கூறுகிறார். அருள் என்று எடுத்துக்கொண்டோமானால், எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருள் ஆவதோ புண்ணியம் எனும் என்னுயிர் போகினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழும் என்று வாராமல் போனாலும், இன்று வாராமல் போனாலும் நாளை வருவான். அதற்காக பரதனே ஏன் இந்த முடிவை எடுத்துக்கொண்டாய்? இதை எடுக்க வேண்டாம் என்று கோசலை பரதனுக்கு கூறும் அறிவுரையாக இங்கு அமைகிறது. அது கோசலையின் அருள் என்று எந்த வார்த்தை கூறுகிறது என்றால், அண்ணல் நின் அருளுக்கு அருகில் ஆவரோ எண்ணில் ராமர்கள் எண்ணினும் என்று கூறுகிறாள். அந்த அருள் என்ற நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பான அவனுடைய குணங்களுக்கு எத்தனை கோடி ராமர்கள் ஆனாலுமே அவர்களோ என்று கூறுகிறார். ராமனின் ஆட்சி எவ்வாறு அமைந்தது? அதற்கு பிறகு ராமனின் முடிசூட்டு விழா அனைத்ததும் முடிந்து ராமனின் ஆட்சி எவ்வாறு அமைந்தது கூறுகிறது. முதலில் மன்னன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், மன்னனின் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறியதில் ஆரம்பித்து ராமனின் ஆட்சி எவ்வாறு அமைந்தது என்று கூறியிருக்கிறேன். உம்பரடு உலகம் ஓர் 7 எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணித்தான் அம்பரத்து அனந்தன் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் என்று ராமனின் ஆட்சியின் பெருமையை நாம் அறியலாம். இதை நாம் கேட்டவருக்கும் நாம் இதை வாழ்வை கடைபிடித்து நன்றாக வாழ நினைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும்
நாடிய பொருள் கைகூடும் ஞாலவும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வீரிய கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டழிய வாகை சூடிய சிலிகிராமன் தோல்வையை கூறுவாருக்கே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. சிறப்பான ஒரு உரையை கொடுத்தீர்கள். தங்களது பேச்சாற்றலுக்கு நான் தலைவணங்குகிறோம். அடுத்து பேச இருப்பவர் அறநெறி தவறா ஆனந்தன் என்ற தலைப்பில் தேன்மொழி அவர்கள் பேச இருக்கிறார்கள். பெங்களூர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவையின் இணை செயலாளர், அகவல் மாத மின்னிதழ் பதிப்பாசிரியர், நாயகி, கவிநிலவு, மங்கையரில் மாணிக்கம், பன்முக நாயகி உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றவர். சன், தமிழன், ஜி தொலைக்காட்சி போன்றவற்றில் பங்கேற்றும் இணைய வழியில் பல கருத்தரங்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறவர். பல இலக்கிய மேடைகளில் அலங்கரித்தவர்கள். வெள்ளி இலக்கிய மேடையிலும் பங்கேற்று தன்னுடைய பேச்சு திறமையால், பேச்சாற்றலால் பலர் உள்ளங்களை கவர்ந்தவர். அவரை அறநெறி தவறா ஆனந்தன் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஆமா, ஒரு நிமிடம். ஒரு சின்ன அறிவிப்பு. இன்றைக்கு நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அம்மா பிரதிபா அவர்களையும், நிலா கதிரவன் ஐயா அவர்களையும், ஆர் சரஸ்வதி அம்மா அவர்களையும் வெள்ளி இலக்கிய மேடை வருக வருக என்று வரவேற்கிறது. தங்களுடைய தொலைபேசி எண்ணை எனக்கு தெரிவித்தால் அழைப்பிதழ்கள் நேரடியாக உங்களுக்கே அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சாட் பாக்ஸில் என்னுடைய எண்ணை பதிவிட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு முறை சொல்கிறேன். 944 355 1706 944 355 1706. நன்றி. நன்றிங்க ஐயா. தொடங்கலாங்களா ஐயா? தொடருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில் 136வது நிகழ்வாக வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தொடர்ந்து அழகாக வடிவமைத்து வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இலக்கிய மேடையில் நாயகர்களாக வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் தமிழ்ச்செல்வம் ஐயா பி.டி. ராஜேந்திர பாபு அவர்களையும், நம்முடைய கவிஞர் நெல்லை தீபன் ஐயா அவர்களையும், மற்றும் இந்த அவைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தமிழ் வாழ்த்து பாடிய நம்முடைய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தையும் கையாளுகின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்கள் பொறுத்தருங்க. தொழில்நுட்பம் கையாளுகின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்களுக்கும், கம்பன் காட்டிய 3 எழுத்து என்ற தலைப்பில் அருமையாக உரையாற்றிய தமிழ்ச்சூடர் பிரபாவதி ராஜா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான இந்த நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, தற்போது அந்த ஸ்ரீராம நவமி வந்ததால் அந்த சமயத்தில் வேறு ஒரு தலைப்பு யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு பாடல் கேட்டபோது, ராமன் எத்தனை ராமனி அந்த பாடல் கேட்டபோது எனக்கு அந்த அனந்தராமன் அப்படின்றது ரொம்ப பிடிச்சது. ஆனாலும் அதை சற்று மாற்றி, ஏன்னா பொதுவாக நம்முடைய ஒரு ராமன் என்ற அந்த பார்வை எல்லோரிடத்திலும் ஒரே முறையில் இருப்பதில்லை. ஒவ்வொருவருடைய பார்வை அவர் தெய்வமாக, அவர் மனிதனாக, இல்லாவிட்டால் அதையும் ஒரு கோழையாக, மனிதனை கூட ஒரு கோழைத்தனமிக்க ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த கம்பராமாயணத்தை வைத்து கம்பர் பாடிய அந்த சுவையை ஒரு சில
சிலர் வந்து அதை அப்படித்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இல்லை மடைமாற்றுகிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய பார்வையில் நான் பார்க்கும்போது எனக்கு ராமன், அந்த ராமன் எப்படிப்பட்டவன அறநெறி தவறாத அனந்தன் ராமனாக என்னுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன். குறிப்பாக அப்படி பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை நமக்குள் விதைத்தவர் யார் என்று சொல்வோமானால் நிச்சயமாக அதற்கு முழு பொறுப்பாளி கம்பர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கம்பரினுடைய சொல்லாட்சி என்று சொல்லலாம், அந்த கவி நயம் என்று சொல்லலாம், அந்த கற்பனை திறன் என்று சொல்லலாம். அதை வெகு அழகாக அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஈர்ப்பான விடயங்களை அங்கங்கே இடையிடையே கொடுத்து அதை சார்ந்து நமக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பதை போன்ற ஒரு எண்ணத்தை படிக்கும் போது நமக்கு என்னதான் ராமாயணம் தெரிந்திருந்தாலும் கூட அதை படித்து பார்க்கும் போது நம்மிடையே ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது என்பதை தான் சொல்ல வேண்டும். அப்படியாக இதை நகர்த்து கொண்டு போகின்ற கம்பன் அந்த ராமன் என்ற காவிய நாயகனை எப்படி சித்தரிக்கிறார் அவருடைய பார்வையில் என்று பார்த்தோமானால், அவர் வந்து அப்படியே அந்த அயோத்தியா வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, எப்போது அந்த நாட்டுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் 60,000 மனைவி என்று சொல்கிறார்கள், இல்லை, ஆனால் 3 மனைவிகள் என்பதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 60,000 மனைவி என்பதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருப்பதாக அந்த நாட்டு மக்களோ பெண்களோ அங்க அரண்மனையில் இருந்த பணிப்பெண்களோ அப்படியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த தசரதனுடைய ஆட்சியில் அடுத்து அந்த ஆட்சியை ஒரு நல்லாட்சி செய்யும் போது நிச்சயமாக அந்த நாட்டு மக்களுக்கு அவரை தொடர்ந்து வர வேண்டும், அவரை தொடர்ந்து ஒரு சற்புத்திரர்கள் சொல்வார்கள், நல்ல புதல்வர்கள் பிறக்கணும், அந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வர வேண்டும் என்ற ஏக்கத்தில் தசரத மன்னன் மாத்திரமல்ல நாட்டு மக்களே ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் எப்படியோ ஒரு இறைவனுடைய அருள் பிரசாதமோ எப்படியோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக அந்த பிறந்த 3 குறிப்பாக தசரதனுக்கு அவருக்கு பிறந்த அந்த 4 பிள்ளைகள், 3 மனைவிகளுக்கு பிறந்த 4 பிள்ளைகளில் ராமன் மீது அப்படி ஒரு பாசம், அவர் எதிர்பார்த்து காத்திருந்த, எத்தனை காலமாக பார்த்திருந்த அந்த ராமன் என்ற ஒரு மகனின் மீது அவரை வந்து ஒரு சக்கரவர்த்தியாக அல்லாமல் ஒரு தந்தையாக நமக்கு வந்து அத்தனை பாசம் வைத்த மனிதராக நமக்கு கம்பர் காட்டுகிறார். அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த ராமனுடைய அந்த தீரம் என்பது சிறு வயதிலேயே அனைவருக்கும் புலப்படும்படியாக அதை என்ன பண்றாங்க, ஏன்னா எப்படியும் ராஜகுமாரர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவர்களுக்கு வந்து ஒரு முறையான குருகுலம், அவர்களுக்கு அந்த வில்லு, அவங்க எதிரி நாட்டு படைகள் தாக்கும் போது அதற்கு தகுந்தவாறு அந்த அரசகுமாரர்களை அவர்களுக்கு அந்த பலசாலியாக பழக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருந்து அவங்க போய் அந்த முறையாக குருகுலத்தில் போய் படித்து கொண்டு வந்த பின்பும் அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வீரம் வந்து ராமனுடைய வீரம் செய்வதற்காக குறிப்பாக இந்த தாடகை வதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த தாடகை வதத்துக்கு நம்ம வருவதற்கு முன்பாக நமக்கு வந்து அந்த சூர்பனகை அந்த படலத்துக்கு போலான்னு நான் நினைக்கிறேன். ஏன் சூர்பனகை படலத்துக்கு போலான்னு சொன்னா, நிறைய பேரு அந்த சூர்பனகையை வந்து அரக்கி என்று பார்ப்பதில்லை, ஒரு பெண்ணாக பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணாக பார்த்தால் அது தவறு இல்லை, அப்படி பார்க்கலாம். ஆனால் ஒரு மனித குலத்தில் இருக்கக்கூடிய பெண் கூட அவர்களுடைய நடத்தையாலும் செயலாலும் பேச்சாலும் அவர்கள் வந்து ஒரு அரக்குத்தனமாக செயல்படும் போது நம்மவே கூட நினைப்போம், இப்ப ராட்சசி எப்படி கத்துறா, ராட்சசி போல கத்துறா, அப்படியெல்லாம் கூட நம்ம சொல்வது உண்டு இல்லைங்களா? அப்படியான காலகட்டத்தில் இருக்கும்போது இப்ப வந்து சூர்பனகை வந்து மூக்க வெட்டி விட்டுட்டாங்க, ஒரு பெண் இப்படிதான் பண்றதா, அந்த சூர்பனகை கிட்ட வந்து இவர் வந்து பேசுறாரு, அவர் பேசி அவருக்குள்ள வந்து ஒரு ஆசையை வந்து புகுத்திடுறாரு, அப்படி போன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு சிலரிடம் இருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல பார்க்கும்போது நமக்கு அந்த சூர்பனகை பற்றி நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா, அவ வந்து ஒரு எப்படியாப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்றால், அவன் வந்து ஒரு அந்த காட்டுக்கு வந்து அவங்க காட்டுல வந்து தங்கி இருக்கும் போது ராவணனுடைய அழகை பார்த்து அவ வந்து அப்படியே வியக்கிறா, பார்த்து வியந்தாடு, இப்படியா அவன் தோல் பலம் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து வியந்தவள் என்ன செய்யறா, போகாம அவளை அடையணும்னு நினைக்கிற போது அது வந்து ஒரு தப்பான செயல். ஒரு பார்வையில பார்த்த உடனே இவனை வந்து நம்ம
நம்ம கட்டிக்கணும் அப்படின்றபடி. ஏன்னா அங்க வந்து சூர்பனகை விதவை. இவ வந்து இந்த ராவணனுடைய அந்த வம்சம் அழியறதுக்கு காரணமாக இருப்பதற்கே நமக்கு சொல்லப்படுகிறது. சூர்பனகையினுடைய அந்த கணவனை, அவருடைய கணவனை வந்து இவர்கள் வந்து ராவணன் அவர்களுடைய அவங்க சொந்தமாக இருந்தாலும் அவங்களை சாகடிச்சதுனால அவங்களுடைய குலத்தையே வேரோடு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்படியான ஒரு பலசாலியான வீரனை அவங்களுக்கு வந்து கொடுத்து போய் ஒரு பகையாளியா அவ வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவனுக்கு அவனை வந்து நீ கொல்லணும், இந்த சீதையை ஆசை காட்டி அப்படியாக அவனுக்குள்ள ஒரு மோகத்தை தூண்டி அவனுக்குள்ள ஒரு பகை உணர்வை எழுப்பக்கூடியவளாக சூர்பனகை இருக்கிறார். அந்த போல ஒரு இருக்கக்கூடிய சூர்பனகை அவள் வந்து விதவை. ஆனா அவ வந்து என்ன சொல்றா, போய் அவங்க கிட்ட சொல்லும் போது அவளுக்கான ஒரு பேர் வச்சுட்டா பாருங்க. அவ வந்து காமவல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லும் போது அவ தன்னை எப்படி இது பண்ணிக்கிறான்னு சொன்னா, நான் வந்து பிரம்மன், அதையெல்லாம் சரி, பிரம்மனுடைய மகனான புலத்தியனுடைய மகனான விஸ்வரவசு அப்படின்றவங்க அவங்களுக்கான 2 மனைவி. முதல் மனைவிக்கு குபேரன் வந்து பிள்ளை, நாங்க 4 பேரும் ராவணன், விபீடனன், கும்பகர்ணன், நாங்க 2 பேரும் அவருடைய பிள்ளைகள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவ என்ன சொல்றா, நான் வந்து காமவல்லி, நான் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு உண்மையான ஒரு பொண்ணா இருந்தா, உண்மையில் சரி அவங்களுக்கு கணவன் இல்லை, அவ ஒரு விதவை, மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆசை இருந்தா, எங்க எனக்கு கணவன் இல்லை, இத போல நான் எதுவா இருக்க உங்க அப்படி ஒரு வேலை விருப்பப்பட்டு இருந்தால் இன்றைய காலகட்டத்துக்கும் அது பொருந்தும். விதவைனா திருமணமாகாமல் கணவனை இருந்து விட்டார் என்றால் அப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர்கள் விருப்பப்பட்டால் இன்னொரு மறுமணம் செய்து கொண்டு அவங்க வாழ்நாள் முழுவதுமே ஒரு தனக்கான ஒரு துணையுடன் வாழலாம். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவள் வந்து ஒரு காம வயப்பட்டு தன்னுடைய பேரை காமவல்லி என்று வைத்துக் கொண்டு, நான் கன்னி என்று பேர் எப்படி வேணா இருக்கட்டும், அது பரவாயில்ல, ஆனால் நான் வந்து கன்னி என்று தன்னை வந்து ராமர் கிட்ட சொல்லிக்கொண்டு அவளுடைய அந்த பழகக்கூடிய அந்த விதமானது நிச்சயமாக நம்ம ராமாயணத்தில் அவள் சொல்றது என்னென்னலாம் சொல்றா, எப்படி எல்லாம் வர்ணிக்கிறா, அப்படிலாம் பேசும்போதே நம்ம இந்த காலகட்டத்துக்கான ஒரு மொழியில சொல்லணும்னா அப்படியே சொல்லி விடுறா பாட்டுன்னு சொல்லலாம். அப்படியாக அவ வந்து ராவனை பார்த்து தன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அப்படிலாம் சொல்லும்போது ராவனுக்கு புரிஞ்சிடுது, ஓ இவ வந்து ஒரு பெண் கிடையாது. ஆனா அவரை வந்து எப்படி வர்ணிக்கிறாரு கம்பன், அப்படியே பார்த்தோம்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகியாக, அப்படியே பார்த்தோன்னே ஒரு பிரமித்து போற அழகியாகத்தான் அவ வரா. ராவணன் பாக்குறான், அவன மனுஷன் தானே, அவன் பாக்குறான், என்ன எப்படி இருக்கா இவ, யார் இந்த பொண்ணு, இந்த காட்டுல ஏன் அவனுக்கு ஒரு வியப்பு வரும், ஏன் பார்த்திருப்பான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து அந்த காட்டுக்குள்ள ஒரு பெண்ணு, ஒரு யாரும் இல்லாமல் ஒரு தனியான பெண்ணு, அழகான ஒரு பெண்ணு எப்படி வரா அப்படின்ற ஒரு, அதுவும் வந்து ஒரு நாடாளக்கூடிய ஒரு அரசகுமாராக அந்த பரம்பரையில் வரக்கூடிய ஒரு மனிதன். அப்போ வந்து என்னடா இன்னும் அழகான பொண்ணு இந்த இதுல நம்ம கூட நினைப்போம், யாரா இருந்தாலும் இப்ப பெண்ணுக்கு பெண்ணாகவே இருந்தாலும் நம்ம ஒரு பெண் அழகா இருக்காங்கன்னா யாரும் தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல, இதுவரையும் பார்த்ததுலயே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அது வந்து ஒரு சிந்தனை ஓட்டம். அதை வந்து கம்பர் சொல்லி இருப்பார், அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படிலாம் சொல்லிட்டு பேசுறதா சொல்றாங்க. ஆனா வந்து நிச்சயமா அப்படியான அது வந்து கிடையாது. அவருக்கு வந்து புரிஞ்சு போயிடுது, இவள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் அப்படின்றது நம்முடைய ராமனுக்கு வந்து புரிஞ்சு போயிடும். அப்ப வந்து என்ன பண்ணுவா, அந்த புரிஞ்சு போயிட்டு இவ வந்து ராமனர் வந்து அவ வந்து சொல்லும் போது நினைப்பா, ஒரு அவங்க ராமன் வந்து சமாதானம் சொல்லுவான், அவன் வந்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது இவ முதல்ல சொல்லிட்டா இல்லைங்களா, நான் வந்து பிரம்மனுடைய அந்த குலத்திய வம்சம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்தணர்களாக சொல்லப்படுறாங்க. அப்ப அந்தணர்களாக சொல்லும் போது இப்படி அவர் எடுத்து சொல்றாரு. இப்போ மூன்று அடிச்சபடி சொல்ல முடியாது இல்லைங்களா, அவர் பொதுவாகவே அவர் ஒரு அறநெறியை காக்கின்ற, இப்ப நமக்கே கூட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், 3வது வாட்டி அட என்னப்பா இப்படி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றபடி கோவம் வரும். ஆனா இவர் வந்து அப்படியெல்லாம் சொல்லாம, இது வந்து பொருந்தாது, இது உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுமா, நீ வந்து என்ன சொல்றாரு, அருந்தியன் அணைய கூற
அகத்துரு நகையின் வெள்ளை குறுத்து எழுகின்ற நீலகொண்டல் உண்டாட்டம் கொண்டான். வருத்தம் நீங்கு அரக்கத்தம்மில் மானிடர் மனத்தல் நங்கை பொருத்தமன்று என்று சால புலமையோர் புகழ்வர் என்றான். எப்படி சொல்றாங்க? ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப கற்றறிஞ்சவங்க அவங்க சொல்லுவாங்கம்மா, இது நமக்கு அந்த ஏன்னா இப்பயே நம்ம இந்த காலகட்டத்திலயும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜாதி பார்க்கிறோம், நமக்கான ஜாதி ஒத்து வருதான்னு பார்க்கிறோம். அந்த ஜாதியில பல சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், என்ன கோத்துறோம் அதையெல்லாம் பார்ப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து இதுக்கு ஒத்து வருதா, நீங்க கல்யாணத்துக்கு என்ன புடவை கட்டுவீங்க, என்ன தாலி போடுவீங்க, இப்படி எத்தனையோ விதமான இதையெல்லாம் பார்த்துதான் இன்றைய காலகட்டத்திலும் திருமணங்கள் 90% நடக்கிறது. அது காதல் திருமணம் இல்லாத பட்சத்தில். அப்படி இருக்கும்போது அப்ப இவர் சொல்றாரு, இது சரியா இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லும் போது சரி, அவருக்கு இவரு சொன்னாரு. அப்பயும் அவ அதை ஏத்துக்கலன்றது அதை நமக்கு தொடர்ந்து படிக்கும் போது தெரியும். அவ்வளவு சமாதானம் சொல்லுவார் ராமனு, ஆனா ஏத்துக்கல. அவரு ஒண்ணும் அப்படியே, அப்பா நீ எவ்வளவு அழகா இருக்க, நீ எந்த வீட்டு எந்த நாட்டு இளவரசி, அப்பா உன்னை போல ஒரு பொண்ணை பார்த்துருந்தா நான் சீதையை கல்யாணமே பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொன்னா பரவாயில்ல. ஆனா அப்படியெல்லாம் சொல்லல. அத என்ன பண்றாங்க, இது இன்னொன்னு செய்வா பாருங்க. சூர்பனகை சீதையை பார்த்தோன்னே இவன் என்ன சொல்றாவ, வரும் இவள் மாயம் வல்லல் வஞ்சனை அரக்கி நெஞ்சம் தெரிவி இல தேடும் தன்மை சீரியோர். இல்ல வேற அப்படியே அவரை புகழ்ந்து போய் சொல்லி, சீரியோர் செவ்விது அன்றால் உரியது மெய்யது அன்றால் ஊன்முகன் வாழ்க்கையாலை வெறிவினேன் எய்திடால் விளக்குதி வீர என்றாள். நீ அவ எப்படி சீதையை பார்த்து சொல்றான், சீதை எப்படியாப்பட்டவளாம், அப்படியே அவ ஒரு இது மாயம், ஒரு நல்ல இவ என்னென்ன உருவெடுத்து எப்படியாக வந்தாலோ இந்த பழியை எல்லாம் சீதை மேல் சுமத்துறாள். வந்தவ கேட்டா இல்ல ஒத்துக்கல, இது ஆகாதுமான்னு சொன்னாங்க. சரி போகலாம் இல்லையா, அவளை பார்த்துட்டு இவளுக்கு கோவம் ஓ இவ இப்படி எல்லாம் இருக்கானே, இதனாலதான் இவன் பிடிக்கல நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல அவன் கூட வாழ்க்கையை நடத்திட்டு தன்னுடைய கணவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு மனைவி தன் கணவனுக்கு அப்படியான ஒரு ஜனகன் மகாராஜாவின் மகளான ஒரு சீதா, ஒரு மகாலட்சுமியின் அம்சமாக உணர்ந்து எல்லா மக்கள் எல்லாம் கொண்டாடிய ஒரு அரசகுமாரியை அவ என்ன சொல்றா, இவளா இப்போ இப்படியா, இவ பொல்லாதவ, இவ வஞ்சனை பண்றவ, இவ கூட போய் நீ வாழறையா அப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்படி சொன்னா சும்மா இருக்கவங்களுக்கு கூட கோபம் வருமா வராதா? அப்படியா? இதுல பார்க்கும்போது நமக்கு லக்ஷ்மணர் எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதராகத்தான் நம்ம இங்கேயும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அப்ப அவங்க ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். அப்ப கேட்காம நம்ம வீட்டு பொண்ணையே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டு பொண்ணையே அப்படி இப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க, உங்க வழியை போட்டு போறியா இல்லையான்வாங்க. சொன்ன பேச்சு கேட்கல, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை போ. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவ ஒரு சாதாரண இது இல்ல, ஒரு பெண் அல்ல அப்படின்னு புரிந்து அவங்க அதை போல அங்க பங்கப்படுத்தி அனுப்புறாங்க அப்படின்றத இத நிச்சயமாக இதுல தவறு இருப்பதாக எனக்கு அது சரி என்று சொல்வோமோ என்னவோ தெரியும். நிச்சயமாக அது சரி, தவறு கிடையாது என்பது மாத்திரம் என்னுடைய எண்ணம். அப்படியாக அதை சொல்லிட்டு வராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி சொல்லும் போது இப்படியான ஒரு எண்ணம் படைத்த ராமன் ஒரு சூர்பனகைக்கு அப்படி ஒரு பெண்ணை வதம் செய்யற அளவுக்கு இருக்கிற ஒரு ராமன் நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல தாடகை விஸ்வாமித்திரன் அவருடைய தந்தை கிட்ட சொல்லி ராமரை அழைத்துட்டு வருவதே அந்த தாடகையை கொள்ள வேண்டும். அவங்க அந்த வேள்வி எல்லாம் அவங்க செய்யற வேள்வி இதையெல்லாம் குலைத்து அதை நாசப்படுத்துகிறார்கள் என்பதால் அந்த தாரகையை கொன்றுவிட்டால் அவர்களுக்கு அந்த இடம் ஒரு அமைதியான சூழல் ஏற்படும் என்பதை அவர் அரக்கி என்று உணர்ந்து அவருடைய தந்தையிடம் அனுமதி பெற்று அவங்களை கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது அப்போ இவர் என்ன சொல்றாரு, ராமன் கூட்டிட்டு வரும்போது அவருக்கு என்ன பண்றது, அவன் அரக்கின்னு தெரியும், இதுக்குதான் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். அப்படி தெரிந்திருந்த போது கூட ராமன் என்ன பண்றாரு, தயங்குறாரு. அவர் தயங்குறாரு. எப்படி தயங்குறாரு, அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் ஆவி உன் என வடிகனை தொடுக்கிலன் உயிர்க்கே நுண்ணெனும் வினைத்தொழில் தொடங்கியுள்ளனும் பெண் என மனத்திலே பெருந்தகை நினைத்தான். பெருந்தகை, பெண் என மனத்தில் பெருந்தகை நினைத்தான். அவன் எப்படி இவங்க பெண்ணாச்சே இதெல்லாம் தெரிந்தாலும் கூட அவனுக்கு என்ன பண்ணல, அவளை சாவடிக்கிறதுக்கு மனசு வரல. ஆனாலும் அவர் விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவ எப்படி எல்லாம் கிடையாதுப்பா,
இவ அரைக்கிப்பா, நீ இதை செய்யலாம்ப்பா, இதுல தப்பில்ல எல்லாம் சொன்ன பிறகும் கூட கடைசியில அவ என்ன பண்றாரு, அந்த சூளத்தை எடுத்து அவ வந்து எரியிறாங்க. அது எல்லாம் எரிந்து அந்த கல்லெல்லாம் எரியும் போதுதான் இவர் என்ன பண்றாரு, அந்த வில்லை எடுத்து இதுக்கும் மேல அவருக்கு கண் எதிர்ல பார்க்கும்போது இப்ப பெண் இல்ல. அப்போ அங்க வந்து என்ன பண்ணணும், அதற்கான நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை எடுத்து அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தாடகையை சாய்ச்சிடுறாங்க. சரி, அப்ப தாடகையை சாய்ச்சவரு இன்னொரு ஒரு பெண்ணை வந்து நம்ம பார்க்கிறோம். யாருன்னு சொன்னா அந்த சபரி. சபரி வந்து அவ்வளவு ஒரு ஒரு வயதான ஒரு தோற்றத்தில் உள்ளவங்க. அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, ராமர் வந்து அந்த குடில் நோக்கி அந்த காட்டுக்குள்ள அவங்க வந்து ஒரு வேடுவ குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அப்ப போகும்போது இவங்களுக்கு அந்த இவங்க அந்த இருந்த அந்த முனிவர் வந்து சொல்லிட்டு போறார். முனிவர் என்ன பண்றாரு, மதங்க முனிவரா, எனக்கு சரியா நினைப்பு வரல, மதங்க முனிவர் நினைக்கிறேன். அவரு என்ன பண்றாரு, அந்த அந்த ஆசிரமத்துல அவங்களுக்கு இந்த திருமணம் எல்லாம் பிடிக்காம ஆன்மீகம் சார்ந்து ஏதோ ஒரு தேடல் இருந்து எங்க வரணும் பாருங்க. அந்த காலத்திலேயே வந்து பெண்கள் வந்து படித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்லாம் இருந்துட்டு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் என்ற ஒரு முறையை மாற்றி அவங்க வந்து இருந்து அந்த முனிவருக்கு அவருடைய எல்லா சேவைகளும் செய்து கொண்டு இருந்து, அப்போ முனிவர் வந்து அவர் சாகும் தருவாயில் ராமன் வந்து அவங்க அந்த தெரிஞ்சிருக்கு, ராமன் வந்து இந்த பக்கம் போவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய, இவங்களுக்கு வந்து இவர் பெரிய அரசர், இவர் வந்து ஒரு ஒரு அரசனுடைய ஒரு சக்கரவர்த்தி திருமகன் இவரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு யாரோ ஒரு பாட்டி, அப்படி அந்த வயசான ஒரு பாட்டி, நம்ம இதுல எல்லாம் சொன்ன நம்ம பிள்ளைங்களா சொன்னா இந்த காலத்துப்படி அது பெருசு அப்படின்றபடி அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட அவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய அன்பை உணர்ந்தவராக அவங்க ராமன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு காத்து கொண்டு இருந்தார்கள், எந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல எல்லாம் சுத்தம் செய்து பூக்களால போட்டு வழியெல்லாம் சரி பண்ணி அவங்க வந்து எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்காங்க என்ற அவளுடைய அன்பை உணர்ந்தவராக அந்த அன்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் செய்வோம். ஒரு அன்பு செலுத்துவரான்னு தான் நம்ம தலை வணங்குவோம். அன்புக்கு தலைக்கு நீதிக்கு தலைவன். அன்புக்காக நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம அது வணங்கி கொடுப்போம். நம்ம அதே சமயத்துல அதிகாரம் பண்ணாலோ அநியாயம் பண்ணாலோ அதை வந்து பிடிக்காது, நம்ம தட்டி கேட்போம், இல்ல ஒதுங்கி போவோம். இந்த ரெண்டுக்கு ஏதாவது நடக்கும். அதே போல இவர் என்ன பண்றாரு, இப்படியான ஒரு பெண், அவங்க வயதான பெண் மீது அவங்கள வந்து அந்த சபரியை வந்து நீங்க எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பாருங்க. அவர் சொல்லும் போது அவங்க வீட்டுல கூப்பிட்டு வந்து அவங்க வச்சிருந்து பாத்துட்டாங்க. சபரிக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க, எந்தை நீ ஈண்டு எய்துதி என்னும் தன்மை பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்ன அருந்தவத்து அரசி தன்னை அன்புற நோக்கி எங்கள் வருந்துரு துயரம் தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார். அவங்க வந்து சொல்றாங்க, இன்றுதான் என்னுடைய புண்ணியம் பூத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளவு சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க, அரசிதன் இவங்க அருந்தவத்து அரசிதனை அன்புற நோக்கி, ரொம்ப அப்படியே அந்த சொல்லலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அருந்தவத்து அரசி தன்னை அன்புற நோக்கி எங்கள் வருந்துரு துயரம் தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார். அப்போ அது அந்த ஒரு பாட்டி சும்மா ஒரு இரவு நேரம் அவங்க இது குடியில தங்கிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு அவங்க மரியாதை செஞ்சு எங்க துயரம் தீர்த்தாய்ன்னு அப்படியே ஏதோ காலங்காலமா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு போட்டபடி அவருக்கு வந்து ராமருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். அது எங்க எப்படி யாருக்கு கொடுக்கணும் என்பது அவருடைய செயல்பாட்டினை பொறுத்துதான் அது அமையும் என்பதை நம்ம வந்து இதை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க இப்படி இந்த ஒரு பெண் அப்படின்ற ஒரு இதுல பார்த்தா நிச்சயமாக நம்ம இவங்க மூணு பேரிடமும் ராமர் வந்து எப்படி இன்னும் கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து அந்த 3 அன்னைகள் இல்லைங்களா, அம்மா இது அவங்க கௌசல்யாவாகட்டும் கோசலையாகட்டும் இல்லை கைகேயி ஆகட்டும் இல்லை சுமித்திரை ஆகட்டும் 3 பேர் இருந்தாலும் பெற்ற அன்னை கோசலையை விட அவங்களுக்கு கைகேயி மேலத்தான் அவருக்கு வந்து அவ்வளவு பாசம் இருந்திருக்கிறது என்பதை சின்ன போதிலிருந்து அதை காட்டுறாங்க. அவங்க வந்து பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்றது தாய்க்கு மாத்திரம் இல்ல பிள்ளைக்கு மாத்திரம். இவங்க வந்து பெற்றால் தான் அன்னையா அந்த ஒரு மனோபாவம் இல்லாம கைகேயை வந்து சொல்லும் போது உங்க அப்பா சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன ஏது எதுவும் கேட்காம அப்பா சொல்லிட்டாரு நான் கிளம்புறேன்
அப்படின்றபடி அவரு அந்த ஒரு நிலையை கடைபிடித்து ராமர் வந்து கிளம்பி இருக்கிறார் இல்லைங்களா. சோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு யாருக்கு எந்த இடத்துல எப்படி பண்ணணும், அதாவது அந்த அறமான காரியம் இருந்தால் அதற்காக அவர் வந்து எதை வேணுமானாலும் அவர் செய்திருக்கிறார். அறமற்ற காரியத்தை வந்து சகிக்க முடியல, அதற்கான அது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொல்லலாம். இப்ப இன்னொரு விடயம் கூட சொல்லுவாங்க, குகன சாரி நம்ம வாலிய வந்து மறைஞ்சிருந்து கொண்டுட்டாரு, இவர் வந்து மறைஞ்சிருந்து கொண்டுட்டாரு ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும். ஆனா ஒரு குகனை பாருங்க, குகன் யாரு, பெரிய இவங்களுக்கு ஒரு ஈடாக இருக்கக்கூடிய பெரிய இளவரசனா, அரசகுமாரனா, யார் அவரு? எதுவுமே கிடையாது. ஒரு அமைச்சனா, ஏதோ ஒரு பெரிய பதவியில இருக்கவரா? எதுவும் கிடையாது. அவங்க அங்க வரும்போது அந்த கங்கை கரையில இருந்து வந்து அந்த ராமனுடைய சின்ன வயசுல அவர் பண்ணதெல்லாம் கேட்டு அவர் மேல ஒரு அக்கறையுடன் வந்து அவர் வந்து யாரும் கூட தெரியாது, ராமனை பார்த்து லக்ஷ்மணனா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் நினைக்கிறாரு. அப்படியா இருக்கக்கூடியவங்கள அவர் பார்த்து அவங்க கூட்டிட்டு போய் அதுவும் என்ன எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அவருக்கு, தேனும் மீனும். அவர் வந்து ஒரு வேடவன், அதே சமயத்துல அவர் ஓடம் ஓட்டி செல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்லா கதாநாயகர்களுக்கும் நம்ம மக்கள்லாம் இப்போ குகையிலையும் மரத்திலேயும் வாழ்ந்தார்கள். அவர்கள் வந்து அந்த வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்றபடி நிறைய கதாபாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேடர் கொலை, இப்போ இவங்களும் இந்த சபரி சொல்லும் போது அவங்க வந்து ஒரு வேடூர் குடும்பத்தை சார்ந்தவர்களாக தான் காட்டப்படுவாங்க. அப்போ அவங்க வந்து அந்த குகன் இவங்க கிட்ட ராமர் கிட்ட வந்து அவர் அங்க செய்கிற ஒன்னும் கொடுக்கல. அவர் வந்து அந்த அன்புல வந்து இவர் வந்து சாப்பிட மாட்டாரு மீன். ஆனா இவர் வந்து அந்த சுத்தி இருக்கிற முனிவர்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க வேண்டான்னு சொல்ல முடியாம அந்த அன்பை வந்து எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்றதாக. இப்போ பொதுவாக நம்ம பெரியார் பத்தி கூட ஒரு கருத்து இருக்கும். பெரியாருக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவர். அப்படி இருக்கிற போது அவர் வந்து ஒரு ராஜாஜி அவர்கள் வீட்டுக்கு போகும்போது அங்க என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து நெத்தியில விபூதி வைக்கிறாங்க. ஆனா அது பெரியார் என்ன பண்றாரு, உடனே அதெல்லாம் முடியாது, நான் கடவுள் மறுப்பு கொள்கை, நான் நெத்தியில வச்சுட்டேன், என்னை பார்த்து நாளைக்கு நடந்து போவாங்களா, அதனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மறுக்கல. அந்த வைத்த அந்த விபூதியை வந்து அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு கடவுள் இல்லைன்னா இதுதான் தெய்வம், இதுதான் பெருந்தன்மை. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லாம அவங்களுடைய மனம் தோணக்கூடாது, அந்த அன்புக்காக அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அதே போல இங்க ராமன் வந்து அவர் தேனையும் மீனையும் கொடுக்கும்போது அதை வந்து அவர் சாப்பிடாரா இல்லையோ அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, குகனோடு ஐவரானோம் என்று சொல்லியிருக்காரு. இல்லாட்டி இவனுக்கு வேற வேலை இல்லை, நம்ம பார்த்து எப்படி தெரிஞ்சு இப்படியாக வந்து கொடுக்கிறாரே என்று அப்படியான ஒரு மனதில் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த சொல் வந்து வந்திருக்காரு. அப்படியான நம்ம எல்லாம் ஒண்ணுப்பா அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்காரு இல்லைங்களா. அதனால ஐயா நேரம் வச்சுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் சீக்கிரமா நான் இது பண்ணிக்கிறேன். அப்படியாக இவங்க இவருடைய அந்த ராமருடைய அணுகுமுறை என்பது அந்த அன்பிற்காக அடிப்பணியக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து குகனுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா. ஆனா அதே சமயத்துல அந்த அன்பு வந்து அறத்தோட இருக்கும்படியாக அது நன்றாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நமக்கு எங்க போவோம், வாலி கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னா வாலிய வந்து மறைஞ்சிருந்து கொன்னாருன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், வாலிக்கு வந்து ஒரு சாபம் இருக்கிறது. யார் அவர் எதிரில் வந்து அவங்க நிற்கிறாங்களோ அவங்களுடைய பலத்தில் பாதி அவங்களுக்கு கிடைச்சிடும் என்றது ஒரு சாபம் இருக்கு. ஆனா இங்க வந்து இவர் வந்து எப்படி பண்றாங்க, எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, இப்ப சுக்ரீவன் வந்து ஒரு அண்ணனே கொஞ்சம் அவ்வளவு வாலி வந்து ராவணனுக்கும் ஒரு சமமான வீரனாக இருக்கும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த சுக்ரீவன் வந்து கொஞ்சம் அவங்க அண்ணன் சொல்றதுக்கு எல்லாம் விட்டு கொடுத்துட்டுலாம் போய்தான் இருந்திருக்காரு. ஆனா அவர் வாலி வந்து அந்த மாயாவி கூட சண்டை போடுறதுக்கு நீயா நானான்னு சண்டை போட்டு ஒரு புகைக்குள்ள போய் அவங்க சண்டை போட்டுட்டு வராமல் இருக்கும்போது சிரிப்பு சத்தம் கேட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாரு சுக்கிரவன், வாலி வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது அவனுடைய சிரிப்பு, அந்த மாயாவினுடைய சிரிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த புகையை வந்து எல்லாம் போட்டு கதவு போட்டு மூடிட்டு கல்லுகளால அடைச்சிட்டு அண்ட காக்கசம் அருண் காக்கசம் திறந்து விசீசை போல மூடி விசீசேன்னு சொல்லிட்டு அவர் மூடி வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அப்புறம் ஒரு நாட்டுக்கு ஒரு அரசன் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணந்தையில இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அது கஷ்டம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு அரசன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது பதவி ஏற்றுக்கிறார்.
இத அந்த வாலிக்கு பலசாலியா இருக்கலாம் வாலி, ஆனா நிச்சயமா முட்டாள். ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரனுடைய அடடா நம்ம தம்பி, ஏன்னா இப்ப ஏன் கதவு திறந்து பார்த்திருக்க கூடாதா, உள்ள வந்திருக்க கூடாதா அப்படின்றது கூட நம்ம கேள்வி மக்கள் கேட்பாங்க. ஆனா ஒரு வாலியையே வதம் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கின்ற அந்த மாயாவி நம்ம எல்லாம் போனா என்ன பண்ணுவான், நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு என்ற பயமாக இருந்திருக்கலாம். ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிரீவன் கொஞ்சம் பயப்படுகிறபடிதான் அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு உணர்வால, அந்த பய உணர்வால அவங்க திறந்து பார்க்காமலையும் செய்யாமையும் சரி நாட்டு மக்கள் வருந்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு அந்த ஏற்றுக்கலாம் பதில். ஆனா இவர் வந்த ஒரு வாலி இதையெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய மனைவி அந்த ருமையை அவர் கவர்ந்து போய் வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு அது சரியாகும் அப்படின்றபடி நமக்கு யோசிக்க தோணுது. அதை அவங்க இந்த ஒரு பாட்டு சொல்லுவாங்க பாருங்க. தம் தோல்வழி மிக்கவர் தாம் ஒரு தாய் வயிற்றில் வந்தோர் மடமங்கை பொருட்டு மலைக்கழுற்றார் சிந்துவோடு அறிவன் கண் கிலோத்துமை காதல் செற்ற அந்த இதுவரை அந்த மடமங்கை ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்படியான அவங்க ஒரு தாய் வயிற்றில் வந்தோர், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைங்க அப்போ அந்த ஒரு தாய் வயிறு அப்படின்போது அதுல எவ்வளவு அதுல பொருள் இருக்கு. ஒரே தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பி அவங்க அது வானரங்களாகவே இருக்கட்டும், 5 அறிவு பெற்றவர்களாகவே இருக்கட்டும், இவங்க அதை கவர்ந்து கொண்டு அதை போகணும்னா அது அறமான செயலா? அது ஏன்னா அவனுக்கு ஒரு வானகத்தின் தன்மை மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு அவனுக்கு தவ வலிமையால எவ்வளவு புத்திசாலியாக அந்த அதாவது புத்தின்னா குறுக்கு புத்தி, எனக்கு என் எதிரில நிக்கிறவன் பலத்தை நான் வாங்கிக்கணும், அப்ப தன் மேல நம்பிக்கை இல்லை, எதிரில இருக்கவன் பலமா இருப்பான், நம்ம ஒரு பாதி வாங்கிட்டோம்னா அவன் பலம் குறைஞ்சு போயிடுவான். இன்னொரு 3 நிமிடங்கள்மா முடிச்சுக்கலாங்களாயா? இன்னொரு 3 நிமிடங்கள் பேசலாம். சரிங்கய்யா. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க செய்தது நிச்சயமாக அதை நம்ம தவறு என்றே எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சுக்ரீவன் அவங்கள சரண் அடையும் போது அதை அவர்கள் செய்திருக்கிறார். இப்படியாக பார்க்கும்போது இந்த ராமனின் மீது சொல்லப்படுகின்ற குற்றங்கள் நிச்சயமாக ஒரு குற்றமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அவங்க அந்த அறத்தை காப்பதற்காக, ஏன்னா மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இங்க ராமனை மனிதனாக தான் காட்டுறாங்க, அவர் தெய்வமாக. அவர் பெரிய இதெல்லாம் பண்ணபடி அனுமனையாவது அவங்க கடல் தாண்ட வைத்தார்கள். ஆனா ராமனை அங்க சேது பாலம் கட்டி அந்த கடல் தாண்டி போய் சண்டை போட்டு ஒரு சராசரியான மனிதனாக தான் ராவணனை கூட அவங்க அந்த இதுல ஏற்றிட்டு போனபடி காமிச்சாங்க. ஆனா ராமனை அப்படியெல்லாம் காட்டாமல் ஒரு சராசரியான மனிதனாக காட்டியிருந்தாங்க. அந்த மனிதனுடைய இதை போன்ற அறச்செயல்களாக ராமன் ஒரு கடவுளாக மதிக்கப்படுகிறார். நிச்சயமாக வணங்கத்தக்கவர் என்பதில் நமக்கு எவ்வித ஐயமும் வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரே ஒரு இதுக்கு ஒரு 2 நிமிடங்கள் இந்த ஒரு பாடலுக்கு சில வரிகளுக்கு நீங்க இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு தாய் சொல்லை கட்டாத மைந்தனாக, தன்னை பெற்றெடுக்காத தாயா இருந்த போதிலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லதை என்பதை கடல் கொடுக்கக்கூடியவராக, நல்ல ஒரு கணவராக, என்னதான் சீதாவை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னாலும் நிச்சயமாக தன் மனைவி அந்த அக்னியை விட அக்னியை சுடக்கூடிய தன்மை வாய்ந்தவள் என்ற அந்த ஒரு உணர்வு இருந்ததாலும் ஒரு நல்ல சகோதரனாகவும் அந்த சகோதரர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல சகோதரனாகவும் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசனாகவும் இருக்க வேண்டும் என்றபடியாக அந்த ராமன் பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் என்றே சொல்லலாம். ஏன்னா அது ராம அவதாரம் என்பதை விட ராமன் மனிதனாக இருந்து இப்படியாக பன்முகத்தன்மையை காட்டுவதால் ராமன் ராமன் ராமனடி அவன் நல்லவர் தேவனடி ராமன் ராமனடி நல்லவர் தேவனடி தேவன் ராமன்
ராமனை கல்யாண கோலம் கொண்டு கல்யாண ராமன் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் அந்த சீதாராமன் அரசால வந்த மன்னன் ராஜாராமன் அனந்தாரூபன் அந்த சுந்தரராமன் ராமன் ராமன் தாயின் தெய்வம் என்ற ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் என்னும் இல்லை போரந்த ராமன் வெற்றி என்று போர் முடிக்கும் செய்தய ராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இழைப்பவன் சிவராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இழைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நந்திய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனின் கைகள் ஞானபயம் ராம் 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 ராம்
நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா. இருவருடைய உரைகளும் மிகவும் சிறப்பு. மீண்டும் என்னுடைய தலைமை உரைக்கு வருகிறேன். கம்பன் காட்டிய 3 எழுத்து என்று பிரபாவதி ராஜ் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய உரையை தந்தார். பாலகாண்டத்திலே ராமனுடைய அழகை பற்றி கூறினார். மிதிலின் நகர்களில் நடந்து செல்லும் போது பெண்களின் கண்களில் அவன் சென்றதால் அவன் கண்ணன் என்று போற்றப்படுகிறான் என்று சொன்னார். அவனுடைய ராமனுடைய தோளை கண்டவர்கள் தோளை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று அவன் முழு அழகையும் பார்க்க முடியவில்லை என்பதையும் மிக சிறப்பாக எடுத்து கூறினார். அதற்கு ஒரு சினிமா பாடலை எல்லாம் சொல்லி சின்ன யானை நடையை தந்தது என்று பாடலை எல்லாம் மிக அழகாக சொல்லி கூறினார். அதே போல வஸ்டர் நாளை முடிசூட்ட போகிறான் ராம்பிரான் என்று சொல்லும் போது ராமனுக்கு கூறிய அந்த அறிவுரைகளை பற்றி எல்லாம் சொன்னார். ராமனுக்கு முடிசூட்ட நினைத்த தசரதன் வசிஷ்டனுடைய அறிவுரை கூறுமாறு உரைக்கிறார். ராமனை அடைந்த வசிஷ்டர், நாளை உனக்கு இந்த நானிலம் ஆளும் உரிமை வழங்கப்பட இருக்கிறது. நான் ஒன்று கூறுவதுண்டு, உறுதி பொருள் நன்று கேட்டு கடைபிடி என்று அரசன் கைகொள்ள வேண்டிய அறங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்றார். வசிஷ்டன் கூறுவதாக 15 பால்கள் கம்பர் ஏற்றுள்ளார். தெளிந்த நல்லறம், மனதில் செப்பமுடைமை, கருணை ஆகிய 3ஐயும் ஆள்பவர் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறும் வசிஷ்டன் சூது என்பதுதான் அனைத்து குற்றமாகும், அனைத்து குற்றங்களுக்கும் மூல காரணம், அதை அறவே விளக்க வேண்டும் என்று உரைத்தார். வசிஷ்டன் கூறிய அறமுறைகள் எல்லாம் ராமன் நன்றாக மனதுக்குள் வாங்கிக் கொள்கிறான். கிஷ்கிந்தைக்கு அரசனான சுக்ரீவனுக்கு முடிசூட்டிய பின் ராமன் சுக்ரீவனுக்கு அரசியல் அறங்களை எடுத்து கூற வசிஷ்டனுடைய உபதேசம் உறுதுணையாக இருக்கிறது. அப்பொழுது சுக்ரீவனுக்கு ராமன் கூறும் அறவழியாக கம்பன் 9 பால்களை சொல்கிறார். அமைச்சர்கள் வாய்மைசால் அறிவில் மேம்பட்டவராய் இருக்க வேண்டும். படைத்தலைவர்களை குற்றமில்லாத நல்லொழுக்கத்துடன் கூடியவராக இருக்க வேண்டும். ஆள்வோர் இவ்விருவரோடும் மிகவும் நெருங்காமலும் அதே நேரத்தில் விட்டு விலகாமலும் பழகி ஆட்சி செய்ய வேண்டும். புகை எழுந்தால் அங்கே எரியும் தீயி இருக்கிறது என ஊகிக்கும் திறனோடு நூல் வல்லார் அறிவியும் ஆற்றலையும் அரசன் பெற்றிருக்க வேண்டும். பகை கொண்டாரிடமும் நட்பு பாராட்ட வேண்டும். ஆட்சி புரிவோடும் நல்ல குணம் இருத்தல் வேண்டும். செய்ய வேண்டியவற்றை செய்தல், மற்றவர் வசை கூறினாலும் அவர்களிடம் இனிய சொல் கூறுதல், உண்மை பேசுதல், தம்மால் முடிந்த மட்டும் இறப்பவர்க்கு ஈதல், பிறர் பொருளை
கவராமல் இருத்தல் என்பதே சிறந்ததாகும் என்றும், ஆட்சி ஆள்வோர் வலிமையுடையவர் என்று சொல்லி யாரையும் அவமதிக்க கூடாது. நான் கூனிக்கு சிறு கேடு செய்ததால் துன்பக்கடலில் வீழ்ந்தேன் என்று சொல்கிறார். ஆள்வோர் இவன் நம் தலைவர் அல்ல, நம்மை பெற்றெடுத்த தாய் போன்றவன் என்று குடிமக்கள் கூறுமாறு அவரை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் நாட்டிற்கு எவரேனும் தீமை செய்தால் அவர்கள் எல்லாம் அறத்தின் எல்லை மீறாமல் தண்டிக்க வேண்டும். அறத்தினது இறுதி வாழ்நாட்டுக்கு இறுதி. அதாவது அறவழியிலிருந்து தவறுதல் ஆயுளின் முடிவுக்கு காரணமாகிவிடும். எனவே செல்வத்திற்கு காரணமான நல்லவற்றை செய்யாமல் வறுமைக்கு காரணமான தீயவற்றை செய்யக்கூடாது என்று ராம்பிரான் சுக்கிரவனுக்கு அளிக்கூடிய அறிவுரைகளை நாம் காணலாம். இப்படி ஒவ்வொன்றையும் இங்க பிரபாவதி அம்மா அவர்கள் சொல்லும் போது நல்ல அறமும் அரசனுடைய பண்புகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எக்காலத்திலும் அன்பை தவிர சிறந்த ஒன்றும் இல்லை. அன்பினுடைய சிறப்பை கம்பர் எடுத்தால் அன்பின் வழியது உயிர்நிலை அன்பிலாருக்கு என்பதோல் போர்த்தி உடம்பு என்று வள்ளுவரும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார். அறத்திற்கு அன்பு சார்பென்பார் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை என்றும் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். அதே போல கையேறு பெற்ற வரம் ராமாயணத்திற்கு எப்படி திருப்பு முனையாக அமைந்தது என்பதையும் சொல்கிறார். இங்க ராமன் என்ன சொல்கிறார், தசரதன் ஒரு முறை வேட்டையாடும் போது அவனுடைய அம்பு ஒரு விலங்கு என்று நினைத்து சிரவணன் மீது பாய்ந்தது. அப்பொழுது சிரவன் இறந்து விட்டான். அது இறந்து நினைத்து அவருடைய தந்தையிடம் முறையிடும் போது அவர் சொல்கிறார், நீயும் என் மகனை இழந்ததை போல நீ இழப்பா என்று சொல்கிறார். அந்த பாடல் சொல்லும் போது, எண்ணிலா அறுவர் தவத்தோன் ஏந்திய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெருமழையில் களை நுழைந்ததென உன் நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுலர் ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான். ஏன்னா அப்ப சிரவணன் சொல்லும் போது, சிரவனுடைய தந்தை சொல்லும் போது தசரனுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அதனால என்ன நினைச்சா அப்படின்னா, தசரதன் தனக்கு குழந்தை வரமே இல்லை, நானும் குழந்தை இழப்பேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை தசரதன் வரமாக நினைத்தான். கண்ணிலான் பெற்று இழந்தான் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்படிப்பட்ட அந்த சாபத்தை வரமாக நினைத்தான். ஆனா அந்த சாபம் அந்த வரம் எப்படி ஆயிடுச்சு, ராமனை இழக்கக்கூடிய நேரிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கம்பராமாயண பாடல்ல பார்க்கிறோம். அதே போல பிரபாவதியர்கள் சொல்லும் போது இந்த சூர்பனகனுடைய நடை அழகி சொல்லும். வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அவள் வஞ்சனை மனம் படைத்தவள். எப்படி வருவா? வஞ்சியன நஞ்சமென, அவளுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டவை? நஞ்சு போன்றவை. அதனால வஞ்சமகள், வஞ்சனையே உருவான வஞ்சமகள் நடந்து வந்தாள். பஞ்சியொளிர் மிஞ்சிக்குளிர் என்று அந்த பாடலை நாம் சுவைக்கும் போது அந்த ஒரு நல்ல ஒரு கொலுசு அணிந்த சலங்கை அணிந்த ஒரு பெண் நடந்து வருவதை போன்ற உணர்வை கம்பன் நமக்கு தருகிறார். அதே போல நிறைய செய்திகளை நம்முடைய பிரபாவதி அம்மா சொன்னாங்க. வாழையினோட உடல் எதற்கொப்பாகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே போல எந்த தாய் வயிற்றில் பிறந்தவர்களா இருந்தாலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. பரதன் எல்லாரும் உயர்ந்தவளா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போதுதான் பரதன் உயர்ந்தவன் என்று ஒப்பிட முடியும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய சொன்னாங்க. அத்தா அப்படிங்கிற சொல்லிட்டு பித்தா பிரேசோடி பெருமானே அப்படிங்கிற அந்த பாடல்களை எல்லாம் சொல்லி ஒரு சிறப்பு, ஒரு 5ஆம் நூற்றில் இருந்த பாடல் எப்படி 12ஆம் நூற்றாண்டுக்கு வருகிறது என்பதை பற்றி எல்லாம் மிக அழகாக சொன்னார். அதே போல உமாதேவியின் பாதங்களை தவிர வேற எந்த பாதங்களையும் தொழாதவன் இன்று இறந்து கிடைக்கிறானே என்று அந்த வாலி வதைப்படலத்தில் அங்கதன் தன்னுடைய தந்தையை பார்த்து கதறுவதையும் மிக சிறப்பாக கூறினார். திருவடி தொழுத படலத்தில் கண்டனன் கற்பிணிக்கினியை கண்களால் அப்படிங்கிற அந்த செய்தியை உணர்த்தும் போது அனுமன் என்ன சொல்கிறான்? அனுமன் சென்று பார்க்கிறான், சீதையை பார்க்கிறான். சீதையை பார்த்து அந்த செய்தியை சொல்லும் போது சீதையை கண்டேன் என்று சொல்லவில்லை. சீதையை என்று சொல்லும் போது ராமனுக்கு பல ஐயங்கள் ஏற்படும். சீதைக்கு என்ன ஆயிற்று என்று வினா வரும். எனவே கண்டனன் என்று சொல்லிவிட்டார். அது என்ன சொல்றான்?
அவ எப்படி இருக்கா, அவளுடைய கற்பிற்கு எந்த பாதகம் வரவில்லை, எனவே கற்பிணுக்கடின்னு சொல்றான். சரி, நீ தான் பார்த்தையான்னு கேட்பாங்க இருக்கா, என்ன சொல்றான், கண்டனன் கற்பிணுக்கடியை கண்களால் என்று சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அனுமனை தான் நம்ம என்ன சொல்றோம், சொல்லின் செல்வன் என்று சொல்றோம். இதே போல நிறைய செய்திகள் பிரபாவதி அம்மாவுடைய இதுல இருந்து நிறைய செய்திகள் இருந்துச்சு. நான் அதே போல நம்மளுடைய இவர்கள் கவிஞர் தேன்மொழி அம்மா அவர்களும் அறநெறி தவறா ஆனந்தன் என்று சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அறநெறி தவறிட செய்திகளை எல்லாம் சொல்லி இதெல்லாம் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ராமன் வாலியை வதை பண்ணுவது, மறைந்திருந்து கொன்றது தவறில்லை. ஏன்னா ஒரு ஒரு நல்லதுக்காக செய்யும்போது தவறில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, அந்த சூர்பனகை ஒரு பெண்ணாக இல்லாமல் அவள் ஒரு தன்னை விதவியாக இருந்தும் கண்ணி என்று சொல்லி கொண்டு ராமருடன் நயமாக பேசி அவனை தான் மணக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பழகி வந்ததையும் மிக சிறப்பாக எடுத்துக் கூறினார். ஆனால் ராமபிரான் அவர்களை உன் குலம் வேறு என் குலம் வேறு என்று பொருந்தாது என்று சொல்லி அனுப்பதையும் மிக சிறப்பாக சொல்றாரு. அதே போல என்ன சொல்கிறார் என்றால், தாடகையை வதம் செய்யும் போது ராமனுடைய மண்ணலை எப்படி இருந்துச்சு, ஒரு தாய் போன்றவளை பெண் என்று ஒரு மனத்தடைய பெருந்தடையாக இருக்குதுன்னு சொன்னவர் சொன்னதையும் மிக சிறப்பாக குறிப்பிட்டார். அதே போல ராமன் வாலியை மறைந்து கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும், வாலியினுடைய பலம் எதிராளிக்கு போய்விடும், எனவேதான் மறைந்திருந்து கொன்றான் என்பதையும் ஒரு நியாயப்படுத்துவதாகவே சொன்னார். புகனுடைய அன்பை பற்றியும் சொன்னார். கங்கைக்கரைக்கு ராமன் வந்திருக்கும் போது மீனும் தேனும் குழந்திருக்கின்றேன், உணவு உண்டு வாருங்கள் என்று புகன் அழைக்கும் போது அங்குள்ளவர்கள் எல்லாம் அது வேண்டாம் என்று மறுத்துரைத்ததாகவும், ராமன் அன்பினால் கொண்டவர்கள் கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டதாகவும் குறைகள்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல சபரியினுடைய அன்பை சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சபரி ராமனை புகழ்ந்து அன்பின் கனிவினால் அருவி இழுவது போல் கண்ணீர் வடித்தான் சொல்றாங்க. என் பொய்யான் உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் தான் மேற்கொண்டது தவம் பழித்தது, நான் என் பிறவி ஒளிந்தது என்று கூறி வேண்டியெல்லாம் கொடுத்த ராம லக்ஷ்மணன் வெறுந்து வைப்பதாக சொல்றாங்க. அதாவது ஆண்டு அவன் அன்பினில் இழுத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பியல் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பால் வேண்டிய குழந்தை நல்க விருந்து செய்து இருந்த வேலை என்று சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னா ராமனுடைய அறத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்களை சொல்றோம். அதாவது யுத்த காண்டத்துல விகடன் அடைக்கலப்படலத்தை வரும்போது என்ன சொல்றேன், விகடன் அடைக்கலத்துக்காக வருகிறான். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, விகடனுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராமனுடைய குழுவில் இருப்பதுதான் கூறும்போது, விகடனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம், அவன் நல்லதொரு சமயத்தில் நம்மை நாடி வந்திருக்கின்றான், அவன் நல்ல அருள் பொருந்தியவன் என்று சொல்லி அனுமன் விகடனுக்காக உரை கொள்கிறார். எனவே அவனை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் சொல்றான். அப்ப ராமபிரான் சொல்றான், அவன் நமக்கு தக்க சமயத்தில் பயன்படுவான் என்று. அவன் நல்லவன் என்பதற்காக நான் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் நாளை நமக்கு பயன்படுவான் என்பதால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடைக்கலம் என்று இறந்து வந்த எவனையும் தள்ளி விடுவது அறத்தின்படி தவறாகும், ஆகவே அறத்தின் வழியே விடனை அடைக்கலம் கொடுக்கலாம், அதுவே அறம் ஆண்மையும் மேன்மையும் ஆகும் என்றான். புகனோடும் ஐவரோனும் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு மறுவரானும் எம்முளை அன்பின் வந்த அகமலர் காதலைய நின்னோடும் எழுவரானும் என்று சொல்லி அவன் அந்த விவரனை ஏற்றுக்கொள்கிறான். அதே போல தோழமை பண்புடையவனாகவும் இருக்கின்றான். நீ என் தோழன், இதுவரை நான் நால்வராக இருந்த ஐவரானும் என்று ராமன் என்று சொல்லிய வார்த்தை புகனுக்கு வேத வாக்காயிற்று. ராமன் கங்கைக்கரையில் இருந்த போது பரதன் ராமனை தேடி படையோடு வருகிறான், புகன் பரதன் போரிட வருகிறான் என்று தவறாக நினைத்து ஆழ நெடுந்தரை யாரு கடந்து இவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லொன்றோ, ஏழ்மை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ என்று அந்த ராமனோடு சொன்ன அந்த தோழமை என்று சொல்லுக்காக பரதனோடு சண்டையிடுபவராக அவர் விளங்குகிறார். பிறகு சிறிது நாட்கள் கழித்து 1000 ராமர்கள் இருந்தாலும் பரதனுக்கு ஈடாகாது என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்தவனாக இருக்கின்றார். இந்த ராமனுடைய
இந்த கம்பராமாயணத்தில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுவைபட இருக்கு. மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் அப்படிங்கறதுதான் இலக்கிய மரபா இருந்துச்சு. உலக மக்கள் எல்லாம் மண் உயிராகவும் சித்தரிக்கப்படுகிறான். கம்பன் இதை அப்படியே மாற்றி போடுகிறார். உயிரெல்லாம் உறைவதோர் உடவும் ஆயினன் வையம் மண்ணுயிராக அம்மண்ணுயிர் உயர் தாங்கும் உடல் என்ன மன்னன் எனும் அடிகளில் மக்களை உணவும் அவ்வுயிரை பேணும் உடலாக மன்னனை காட்டி மக்களாட்சி தத்துவத்தை எடுத்து கூறுகிறார். கம்பன் சொல்லக்கூடிய சுவைகள் நிறைய இருக்கு. இந்த கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா நிறைய சுவைகள் இருக்கு. அதுல ஒண்ணை மட்டும் நான் சொல்றேன். ஒரு கவிதை எப்படி படிக்கணும் அப்படிங்கறது சொல்றேன். 3 படிநடைகளை படிக்கணும். முதல்ல ஒரு கவிதையை சொல் அழகில் மயங்கி படிக்கணும். பாட்டை கண்டு பொருள் அதை உள்வாங்கி அது உணர்கணும். இதைத்தான் சகல கலாவளி மாலை அப்படிங்கிற பாடல் சொல்லுது. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல ராமன் என்ன செய்யறான்னா கோதாவரி கரைக்கு போறான். அந்த ஆற்றை கம்பர் என்ன செய்யறாரு, கம்பர் கவிதையோடு ஒப்பிட்டு பாடுறார். புவியனுக்கு அணியாய் அழகு தருவது. அப்ப அந்த புவியினுக்கு அணியான்னு சொல்லும் போது அழகு தருவது, பூமிக்கு அழகு உரியது பாட்டு, அந்த சொல்லின் அழகு தெரியுது. அதுக்கப்புறம் ஆன்ற பொருள் தந்து பாட்டின் பொருள் உணரப்படுகிறது. குளத்திற்று அவியக துறைகள் தாங்கி அப்படின்னா பாட்டை படித்தவுடன் உணர்வு வருகிறது. அப்ப கோதாவரி ஆறு எப்படி இருக்கு, தெளிந்து கிடக்குது. அதுல உள்ள வைரங்கள் முத்துக்கள்லாம் மேல கிடப்பது போல தெரியுது. ஆனா கை வைத்தால் உள்ளே போகிறது. பாட்டின் பொருளும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஐந்தினை நெறி அழாவி சவியுற தெளிந்து தன்னென்று ஒழுக்கம் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் என முடிக்கிறார் கம்பர். 6 கடைசியில் கடலில் போய் சேரும். அது போல நல்ல கவிதையும் ஒரு பிரம்மாண்டத்தில் கலக்க வேண்டும். ஒழுக்கம், கடவுள், மனிதநேயம், காதல் இன்றி அது எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும், நம்மை விட பெரிய ஒன்றில் அது நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு கவிதையை படித்தால் அதில் அழகு, பொருள் செறிவு, மன நிறைவு, மன அமைதி, வாழ்க்கை நெறி இதெல்லாம் கலந்திருக்க வேண்டும். கம்பனுடைய இந்த பாடலை படிக்கும் போது நம்முடைய மனம் நிறைவேறுகிறது. ஒரு மிகச்சிறந்த இந்த பாடலாக இந்த பாடல் இருக்கிறது சொல்றோம். அதே போல ஒரு கவிதை, ஒரு கவிதை ஒரு ஆற்றை கவிதையோடு ஒப்பிட்டு ஒரு ஸ்லேடியாக ஒரு கவிதை, இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிதையை படிப்பதற்கும் கம்பனுடைய கவிதையை படிப்பதற்கும் கம்பனை சுவைப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நம்முடைய கம்பன் ராமாயணத்தை படிக்கும் போது அது அள்ளல்ல தெவிட்டாத சுவை நிறைந்ததாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு கம்பனுடைய எல்லா விஷயங்களும் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. அதே போல குகன் ராமனை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லும் போது மிக ஒரு தத்துவ பாணியில சொல்றாரு. துன்பு உளது எனின் நன்று சுகம் உளது, அது அன்றி பின்பு உளது, இடை மண்ணும் பிரிவு உளது என உன்னேல், முன்பு உளையும் ஒரு நாள்வும் முடிவு உளது என உண்ணா, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் ஆனோம் என்று சொல்லி, நீ என உயிர் போன்றவன் அப்படி சொல்லி அழகா சொல்றாரு. அதாவது ராமன் காட்டுக்கு சென்று துன்புறுவானே என்று குகன் வருந்துகிறான். அதை உணர்ந்த ராமன் சொல்றார், குகனே, துன்பம் என்று ஒன்று இருந்தால்தானே இன்பம் புலப்படும். துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக வேண்டும். நமக்கிடையே பிரிவு நேர்கிறது என்று எண்ணாதே. இதுவரை நாங்கள் உடன் பிறந்தவர்கள் 4 இருந்தோம். உறவு என்பது 4 நின்றுவிடவில்லை. இப்பொழுது உன்னையும் சேர்த்து 5 ஆகிறது என்று சொல்லி, இப்பொழுது அந்த ராமன் அவனுடைய அறத்திலே அந்த நட்பை காக்கக்கூடிய ஒரு பழக்கமாகவும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தகை உடையவனாகவும் இருக்கின்றான். அதே போல சடாய் உயிர் நீக்கும் போது என்ன சொல்றான்னா, அந்த ராவணன் சீதையை சிறையெடுத்த போது கழுகுவேந்தன் சடாயை தடுத்து சண்டையிட்டு காயப்படுகிறான். ராமணன் நடந்ததை கூறுகிறான், பின்பு இறந்து விடுகிறான். ராமன் தன் தந்தைக்கு நண்பனான, அவனுக்கு இல்ல, தன் தந்தைக்கு நண்பனான அந்த கழுகு வேந்தனை என்ன செய்யறாருன்னா தந்தையாகவே கருதி அவனுக்கு சடங்கு செய்கிறான்.
மகன் நிலையில் அவனுக்கு இறுதிச் சடங்கு செய்கிறான். இத்தனம் என காரையில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீதரை ஏற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். எப்படிப்பட்ட சிறப்பான விரல்கள் இவை என்று கண்டவர் வைக்கும்படியாக கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வைத்தான். தேவையான அளவு தருப்பை பொருட்களையும் ஒழுங்குபட அடக்கினான். பூக்களை எல்லாம் கொண்டு வந்து தூவினான். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான். நன்னீரையும் எடுத்து வந்தான். இறுதிச் சடங்கு செய்யப்பட வேண்டிய மேடைக்கு தன் தந்தையாகிய சடாயை பெரிய கைகளை தூக்கி கொண்டு வந்தான். இப்படி ராமன் உறவை காக்கின்றான், நட்பை கற்கின்றான், தோழமையை உணர்த்துகின்றான். அறத்தில் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அறத்திலே அறம் தவறாமல் நடக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த ராமாயணம் மிகுந்த சுவையுடையது. ராமனை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போலாம். அதே போல சுக்ரீவனுக்கும் என்ன சொல்றான், விபீடனுக்கு அடைக்கல படத்துல சொல்றான். அதாவது ஆணைச்சக்கத்துடைய ராமன் சொல்றான், என்ன சொல்றான்னா, உள்ளத்திலே கருணை பொங்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்ட. ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவே உள்ளதமான இலங்கை அரசாட்சி, ஏழேழாகிய 14 உழவுகளும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை என்று கொடுத்தேன். அந்த இதை என்ன செய்யல அப்படின்னா, இலங்கையை தான் வச்சுக்கல. யாருக்கு கொடுக்குறான்? விபீஷணனுக்கு கொடுக்குறான். கொடுக்கும்போது இப்படி சொல்றான், ஆளையான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்று உலகமும் என் பெயரும் என்னால் வாழும் அந்நாள் அன்று காரம் வாழையிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்று சொன்ன. இப்படி ராமனுடைய சுவைகள், ராமனுடைய கம்பராமாயணத்தினுடைய சுவையை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த கம்பராமாயணத்துடைய சுவைகள்ல கம்பன் காட்டிய 3 எழுத்து என்று இதுவரை உரைத்த பிரபாவதி அவர்களும் கவிஞர் அவர்களும் அறநெறி தவறா ஆனந்தன் என்று சொல்லி மிக சிறப்பாக எல்லாவற்றையும் கூறி, பிறகு இறுதியில் ஒரு ராமனை பற்றி அழகான ஒரு பாடலையும் பாடி தன்னுடைய உரைகளை எல்லாம் அவர்கள் முடித்தார்கள். அப்படிப்பட்ட இருவருக்கும் என்னுடைய சிறப்பனை கூறி, இந்த கம்பராமாயணத்தினுடைய சுவையை எனக்கும் அதில் ஒரு துளி என்னாலும் எனக்கு பகிர்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். அம்மா கேஜிஎஸ் சார் நன்றி உரை, கருத்துரை சொல்லட்டும். பிறகு நன்றியுரை. சிறப்புகளை இதற்கு முன்பு, நன்றியுரைக்கு முன்பு நம்முடைய தலைவர் வெள்ளி இலக்கியமணி நிறுவனர் இவர் நம்முடைய கேஜிஆர் அவர்கள் கருத்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் இனிய குரலிலே தமிழ்தாய் வாழ்த்துப்படி ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற முனைவர் மேரி ரோசலின் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே அருமையான சொற்பொழிவுகளை ஆற்றிய தமிழ்ச்சுடர் பிரபாவதி அவர்களுக்கும், கவிநலவு தேன்மொழி அவர்களுக்கும், இங்கே வருகை தந்த சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தீபன் இப்படிதான் முதல் வரிசைப்படுத்தியிருக்காரு நினைக்கிறேன். சுடர்னு சொன்னா சூரியன், முதலிலே சூரியனை பேச சொல்லிவிட்டு பிறகு நிலாவை பேச சொல்வது என்று ஒரு அழகான வரிசையிலே 2 பேரை பேச வைத்திருக்கிறார் தீபன். அவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இருவருமே அவரவருடைய சொற்பொழிவுகளை பொருத்தமாக இங்கே ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். பிரபாவதி அம்மையார் அவர்கள் பேசுகின்ற பொழுது 3 எழுத்து எடுத்து வைத்துக்கொண்டு, அன்பு, முதல் அழகுன்னு ஆரம்பிச்சிங்கல்ல, அழகு, அன்பு, கோபம், தாய்மை, நஞ்சு, ஐயம், நன்று என்று பல்வேறு 3 வார்த்தைகளாக வைத்துக்கொண்டு ராமாயணத்திலே இவையெல்லாம் எங்கே இருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். அத்தா என்ற வார்த்தை எடுத்து வைத்துக்கொண்டு பித்தா,
பிறைசூடி என்ற பெருமானை என்ற பாடலையும் இங்கே நீங்கள் எடுத்து காட்டிருக்கிறீர்கள். இந்த 3 என்ற வார்த்தை என்பது தமிழிலே நிறைய புழக்கத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை. முத்தமிழ் என்று நாம் சொல்லுவோம். 3 தமிழ். 3 தெய்வங்களை சொல்லுவோம். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா என்று. 3 பெண் தெய்வங்களையும் சொல்லுவோம். மலைமகள், கலைமகள், மலைமகள் என்று. அதே மாதிரி தமிழிலே கூட 3 உயிரெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று இருக்கு. வல்லினம், மெல்லினம், இடையினம். உலகம் என்று எடுத்துக்கொண்டால் கூட உலகம், மேலுலகம், கீழ் உலகம் என்று இப்படி 3ஐ அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த 3 எழுத்து சொற்களை எல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் கையாண்டிருக்கிறீர்கள். அதே போல தோள் கண்டார் தோலை கண்டார் என்ற பாடலையும் எடுத்து சொல்லி, நதி செய்த பிழை என்று விதி செய்த பிழையம்மா என்ற கம்பராமாயண பாடலையும் கண்ணதாசன் அதை மொழிபெயர்த்திருக்கிறார் திரைப்படத்திலே. அதையும் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். பல இடங்களே விடாமல் சொல்லியிருக்கிறீர்கள். பாலகாண்டத்திலே சொல்லியிருக்கிறீர்கள், அயோத்தியா காண்டத்திலே சொல்லியிருக்கிறீர்கள், கிஷ்கிந்தா காண்டத்திலே சொல்லியிருக்கிறீர்கள், சுந்தர காண்டத்திலே சொல்லியிருக்கிறீர்கள், யுத்த காண்டத்திலே சொல்லியிருக்கிறீர்கள். சுந்தர காண்டத்தில் தான் அந்த எல்லை இல்லா என்ற வார்த்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க இல்லையா? சீதை சொன்னது. நான் நினைத்தால் இதை எரித்து விடுவேன், ஆனால் வில்லுக்கு மாசு ஏற்படும் என்பதனாலே நான் அதை இந்த அழிக்காமல் விட்டு விடுகிறேன் என்பதை சொல்லியிருக்கிறேன். இப்படி எல்லா காண்டங்களிலே இருந்தும் நீங்கள் இந்த 3 எழுத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள் என்பது மிக சிறப்பான ஒன்று. இப்படி தேட ஆரம்பிச்சா நிறைய இருக்கும். அதிலே சிலவற்றை மட்டும் எடுத்து இங்கே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. தேன்மொழி பேசுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு சரடு ஒண்ணு இடையில அவங்க என்ன சொல்ல வந்தாங்க என்றால், ராமன் ரொம்ப அன்பானவன். ராமன் பெண்களை மதிக்கக்கூடியவன். அது உண்மை. அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. யார் எதிர்க்க வந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பானாம். அதிலேயே அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி. அதனாலேயே அந்த மக்கள் எல்லாம் ராமன் மீது அளவுக்கு அதிகமாக பற்று வைத்திருக்கிறார். அவர்கள் 2 தாடகை, சூர்ப்பனகை என்று இருவரை பற்றியும் பேசுகின்ற பொழுது ராமன் பற்றி அவர் ரொம்ப நியாயப்படுத்தியிருக்கிறார்கள். சூர்ப்பனகையை ஏன் ராமன் துரத்தினான் தெரியுமா? தன்னுடைய மனைவி சீதையை அவள் கொடூரமாக பேசிய காரணத்தினாலே அவளை விலக்கிவிட்டான். அவன் பெண்களை மதிக்கக்கூடியவன். தாடகை வதை படலத்தில் விஸ்வாமுத்திரர் இவளை கொன்றுவிடு என்று சொன்ன பொழுது, ஐயோ இது பெண்ணாயிற்றே என்று அவன் யோசித்திருக்கிறான். அதான் சொன்னான். ஜெயகாந்தன் தான் சொல்லுவார், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் மத்தியிலே மட்டும் எப்பொழுதும் போராட்டம் அல்ல, தர்மங்களுக்கு மத்தியிலேயே சில நேரங்களிலே போராட்டம் வரும். எது தர்மம்? விஸ்வாமுத்திரருடைய பேச்சை கேட்க வேண்டும், அது குரு தர்மம். பெண் கொல்லக்கூடாது, அதுவும் தர்மம். ஆக 2 தர்மங்களுக்கு இடையேயும் ஒரு போராட்டத்தை ராமன் சந்திக்கின்றான். பெண்ணாயிற்று என்று ரொம்பவும் யோசித்து வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் விஸ்வாமுத்திரனுடைய பேச்சை கேட்டு மட்டுமல்ல, அவள் தாடகை பாறைகளாக தூக்கி போடுகின்ற நிலையெல்லாம் வருகின்ற பொழுது அவனும் அவளை கொல்வதற்கு முனைகின்றான் என்று ராமன் மீது தவறில்லை, அந்த 2 பெண்கள் மீதுதான் தவறு என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அவன் தாய் சொல்லை தட்டாதவன் என்பதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சபரி என்கின்ற மூதாட்டி, இதுவரையில் சபரியை பற்றி இங்கு யாராவது பேசியிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சபரி என்கின்ற மூதாட்டியை பற்றி இங்கே அவர் பேசியிருக்கிறார். மாதங்க முனிவரிடத்திலே தான் அந்த சபரி என்கின்ற மூதாட்டி இருந்தார். ராமன் வருவான், அவனை உபசரிக்க வேண்டும், அவனை பார்த்து விட்டு அந்த ராம தரிசனத்தை பெற்றுவிட்டு பிறகு நீ இறந்து போய்விடலாம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அம்மையார் ராமனுக்காக காத்திருக்கிறார். இதிலே ஒரு செய்தி, அந்த அம்மா ராமனுக்கு ஒரு நல்ல பழங்களை எல்லாம் எடுத்து வைப்பார்களாம். அதை கடித்து பார்த்து எடுத்து வைப்பாங்களாம். இப்படி நாம் எச்சில் படுத்தக்கூடாதே என்ற எண்ணம் அம்மையாருக்கு வரவில்லை. எப்படி கண்ணப்ப நாயனாருக்கு அந்த எண்ணம் வரவில்லையோ, அவர் எச்சில் படுத்தி தானே கொடுத்தார், வரவில்லையோ, அது மாதிரி சபரி என்கின்ற பாத்திரத்துக்கும் நாம் இதை எச்சில் படுத்தி இதை வைக்கிறோமே என்ற எண்ணம் வராமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட சபரியை பற்றி இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்.
அதே மாதிரி குகனை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்கிறார். மீன், தேன் இரண்டையும் கொடுத்த பொழுது ரொம்ப நயத்தக்க நாகரிகத்தோடு அவன் நடந்து கொண்டான் என்று சொல்லியிருக்கிறார். பயக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரிகம் உடையவர் என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு ஒரு சரியான உதாரணமாக இங்கே ராமன் இருந்திருக்கிறான் என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். புகன் கூட மீன், தேன் என்று இரண்டையும் ஏன் கொண்டு வந்தான் என்று யோசிக்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், மீன் என்பது கடலினுடைய ஆழத்திலே இருப்பது, கடலிலே இருப்பது. தேன் என்பது மலை உச்சியிலே இருப்பது. அன்பு என்பது கடலினுடைய ஆழத்தை மாதிரியும் மலை உச்சி மாதிரி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தேனையும் மீனையும் கொண்டு வந்தானோ என்று நம்மால் யோசிக்க தோன்றுகிறது. இப்படி பல்வேறு செய்திகளை எல்லாம் தேன்மொழி அவர்கள் இங்கே சிறப்பாக எடுத்து சொல்லி கடைசியிலே அந்த பாடலையும் பாடி முடித்திருக்கிறார். கண்ணதாசன் எழுதிய அந்த ராமனத்தனை ராமனடி என்கின்ற பாடலை எழுதி முடித்திருக்கிறார். ராமனத்தனை ராமனடி என்ற பாடல் எழுதுவதற்கு என்ன ஆதாரம் என்பதை கூட கண்ணதாசன் ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறார். அவன் கேட்கிறான், பரதன் லட்சுமணன் தான் கொண்டு போய் விடுறான். அப்ப விடும் பொழுது திரும்பி வந்து பார்க்கறான். அண்ணனுடைய யோசனையின் பேரில் தான் சீதா பிராட்டியை கொண்டு போய் லட்சுமணன் காட்டிலே விடுகிறான். லட்சுமணன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்து பார்த்தால் ராமர் அழுது கொண்டிருக்கிறார். என்னன்னா, நீங்க தானே நான் காட்டுல விட சொன்னீங்க, இப்ப வந்து அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது ராமன் சொன்னாராம், அனுப்பி வைத்தவன் ராஜாராமன், அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன் சொன்னாராம். எப்படி அனுப்பி வைத்தவன் ராஜாராமன், ஏனென்றால் இது என்னுடைய அரசனுக்குரிய தேவை. ஆனால் அழுது கொண்டிருப்பவன் அவனுடைய கணவன் சீதாராமன் என்று சொன்னானாம். அதை வைத்துக் கொண்டுதான் ராமனத்தனை ராமனடி என்ற பாடல் எழுதியதாக கூட கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அந்த பாடலை எல்லாம் அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக இங்கு எடுத்து பாடியிருக்கிறார்கள். இருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அம்மா நன்றி உரை சரிம்மா. முதல்ல நன்றியோட சொல்லிடலாம். சொல்லுங்க. வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வின் 136 மிகச் சிறப்பாக இன்று நிகழ்த்திய கம்பன் காட்டிய 3 எழுத்து என்று உரைத்த பிரபாவதி ராஜா அவர்களுக்கும் மற்றும் அருணரி தவற ஆனந்தன் என்று உரை நிகழ்த்திய கவிநிலவு தேன்மொழி அவர்களுக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களுக்கும் இந்த மேடையில இவ்வளவு சிறப்பாக கம்பராமாயணத்தை உடைய சுவையை மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னுடைய கவி திறமையை கம்பனுடைய அந்த ராமாயண செயல்களில் ஆழம் கண்டு எல்லாவற்றையும் எந்த நேரத்திலும் கம்பராமாயணத்தில் எந்த பாடலை கேட்டாலும் சொல்லக்கூடிய திறமுடைய நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனர் ஐயா KGR அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு தொழில்நுட்பத்தில் உதவிய நெல்லை தீவன் அவர்களும் கம்பராமாயணத்தில் ஆழ்ந்த கருத்துக்களை கூறக்கூடியவர், அவருக்கும் என் நன்றியை கூறி இந்த நிகழ்வு சிறப்புற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் என் நன்றியை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.